எல்லாரையும் நாங்கள் ஏமாத்துறோம் கைஸ். இல்லைங்க, மைக் பண்ணியிருக்கோம். இந்த மைக் சும்மா இங்கே சோக் பீஸ் கேட்குறேன், அப்படியே ஏமாத்துறோம் சொன்னேன். ஓ மை காட், அது வாட்டு வெயின் வேற வந்து பேச வரோம். ஓகே, காசு குடிக்கிறீங்களா? ஆமா, காஃபி வித் அலைகள்னு பேர் வைக்கலாம் பண்ணுங்க. பேரே வைக்காம பாட்காஸ்ட் பண்ணுங்க. ஆமா, பேரே வைக்கல. அப்படிதான் கம்பெனி ஆரம்பிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, எல்லாரும் காஃபி சாப்பாடு பாட்காஸ்ட் இவர் தான் குருநாதர், அதனால இன்ட்ரோ அவரே பண்ண பார்க்கலாம். இது எங்க சொல்லி நேரத்தை எடுத்துட்டு உட்காருங்க, அப்படியே இங்கே உட்காருங்க, பேசலாம். ரைட்டு, சரி. எதுக்கு ஒய் ஆர் வி ஹியர், வாட் ஆர் வி டூயிங்? எஸ், இன் ஜென்ரலா இல்ல இல்ல ஜென்ரல்னு பண்ணா அது வந்து ஒரு மாதிரி லூப்ல போயிடும். இன் ஜென்ரல், வாட் இஸ் திஸ், ஒய் ஆர் வி சிட்டிங் ஹியர், வாட் ஆர் வி ஸ்டார்டிங் நியூ? நீங்க சொல்லுங்க சூர்யா, நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். சரி வரேன். நான் பாட்டுக்கு ஒரு 2 வருஷமா பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, அது பாட்டுக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு, அது அமைதியா போய்கிட்டு இருக்கு. அப்படியே now that அலைகள் has been 2 years old now, we have a lot of stories to share and virtually we just want to share our stories with you. அதான் Life full of surprise. ஆமா. மதல்ல இருக்கு. இல்ல இப்படிதான் எப்பவுமே டெஸ்க்ல இருக்கும். இப்போ தெரியாது உங்களுக்கு, இது ஆக்சுவலா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நான் க்ளோ எல்லாம் போட்டு பெருசா இருக்கும். அப்புறம் ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா டமான் ரேஜ் மோட் போயிடுங்க. A lot of stories. Not even I don't want it to label podcast. Yeah, Just conversations. Conversations. There's a lot of topic. நாங்க ஜெனரலா உட்கார்ந்து நிறைய விஷயம் பேசினே இருப்போம், மாத்தி மாத்தி கண்டமேனிக் பேசிட்டு இருப்போம். நாங்க மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த bringing you in. அவ்வளவு நல்ல மனசு. Yes, keeping you in the loop. வெவ்வேறு பாதைகளில் சென்று கொண்டிருந்த 3 மான்கள் ஒரே பாதையில் சந்தித்து வந்துட்டோம். Yes. Now we are here doing weddings. doing weddings. It was not on my list, but then I'm loving what I'm doing. அவர் அப்படி நீ எப்படிப்பா? I யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னுமா இல்ல after 5-6 years இந்த யோசிக்க நம்ம எங்க இருக்கோம், இப்ப எங்க வந்திருக்கோம்? இந்த யோசி அப்படி யோசிக்க see ரெமனைஸ் பண்றீங்க. like not a lot of people like எனக்கு வந்துட்டு எனக்கு வெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு யோசனை. since நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து எனக்கு வந்து வேலை பண்ணணும்னா என்ன வேலை அப்படின்றது வெட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் was my dream. This is a very popular field in photography just because it is a very commercial field and if you crack the right nut you can earn very big. Exactly. That அப்படிதான் கரெக்ட் பண்ணலாம். அது very வேற டிபார்ட்மெண்ட். But the point is எனக்கு வந்து not for the money or something like that. இது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ரிவார்டிங்கான ஒரு ஃபீல்ட். இது ரொம்ப மன நிறைவா இருக்கும். லைக் அந்த இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கும். நம்ம we get to serve, we get to நான் இப்பதான் நேற்று தான் ஜோசப் ராஜ் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். இந்த 3am டாக்ஸ் ரீசெண்டா vlog பண்ணிட்டு ஆமா 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 எபிசோட் 2 ஓ நானும் பார்த்தேன். எபிசோட் நான் பார்க்கல. 3am thoughts னு அப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணப்பல. I'm going to make 3am thoughts னு சொல்லிட்டு அப்பதான் ஷூட் முடிச்சிட்டு 3 மணி ஆயிடுச்சு. அல்காரிதம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நான் பார்த்தா நீ கரெக்ட்டா இன்னும் ஆஃப் பண்ணி பார்த்துருவேன். ஓ இப்போ ஓசமா இருக்கு. அதுதான் அவர் சூப்பரா சொல்லியிருந்தாரு. இந்த வேர் people pay us and hire us to be part of their family for a few days ங்கிறது is a very beautiful feeling. we capture memories and all that. அது பல வருஷம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செல்லிங் பாயிண்ட். அதெல்லாம் தாண்டி அவர் சூப்பரா சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு வெட்டிங் பண்றேன். ஒரு வெட்டிங்ல நான் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கணும். I'm 42 years now. 42 எவ்வளவு பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அட் திஸ் ஏஜ் அப்படி சொல்லிட்டு. that was a nice eating point of this thing. எனக்கெல்லாம் பெரிய ஃப்ளெக்ஸ். I get to do something that I love. It's a lot of people have that in their life. அதனால and that with அலைகள் happening now it is on my terms ங்கிறது இன்னும் ஒரு பெரிய இல்ல சந்தோஷம்னாலும் நான் தான், ஏதாவது பிரச்சனைனாலும் நான் தான்ன்ற போது it is a very nice challenge. ஃபார் மீ வெட்டிங்ஸ் தான் பண்ணணும்லாம் ஆரம்பிக்கல. சரி ஓகே கேமரா வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்படி இப்படி ஐ காட் டு ஷூட் மை சிஸ்டர்ஸ் வெட்டிங். நாட் ஆஸ் அ டீமாக கூப்பிட்டு போய் கிடையாது.
டீம் வந்திருந்தாங்க ஷூட் பண்றதுக்கு. நான் ஒரு பக்கம் என்னோட கேனன் 1500 வச்சுட்டு 50mm வேற புதுசா வாங்கியிருந்தேன். 1.8. ஓகே அப்படி சொல்லிட்டு சும்மா எடுத்துட்டு இருந்தேன். அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் லுக்கிங் பேக் அட் த ஃபோட்டோஸ் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி ஒய் நாட், அப்படியே வில் மேக் இட் அ திங். இன்னும் கூட யோசிக்கல, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை அண்ட் see வேர் இட் டேக்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா வெட்டிங் ஷூட் பண்ண அதே டீம்லேயே சேர்ந்து இந்த சேலம் அந்த சைடு ப்ராப்பர் கிராமம். லைக் நான் வந்து ஒரு பஸ் பிடிக்கணும்னா கூட ஐ ஹேவ் டு டிராவல் அனதர் ½ கிலோமீட்டர், பார்க்கிங் லாட்ல சாரி half an hour. இப்பயே வரோம் அதுக்கெல்லாம் சொல்றேன். அப்படியே ஆரம்பிச்சது. அதான் அங்க வேலை செய்யும் போது வெறும் கேமரால மட்டும்தான் வேலைன்னு இருக்காது, எல்லாமே வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அங்க திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு நம்ம போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா, தம்பி அந்த எல்இடி வாழை கழட்டி வச்சிருங்க அப்படின்னு. எல்இடி வாழை கழட்டி வைக்கணுமா? எங்க எப்படி இருக்க இல்ல அப்படிலாம் யோசிக்கல நான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் நோ சொன்னது கிடையாது. என்ன வேலை சொன்னாலும் எடுத்து போட்டு செய்யறது தான் டாஸ்கே. எப்பயாச்சும் கையில கேமரா கிடைக்கிறப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி we have to prove ourselves அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோலி ஸ்டம்பிள் அப்பான் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ். கொஞ்ச நாள் ஃபேஷன் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமா கோவிட் ஹேப்பன்ட், எவ்ரிதிங் வெண்ட் டவுன்ஹில் அப்படியே. அதுக்கப்புறம் சரி ஓகே எவ்வளோ நாள் தான் அப்படியே இருக்குது, we have to do something. ஓகே லுக்கிங் பேக் வெட்டிங் ஒரு மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர் வாஸ் இன்ஸ்டாகிராமில் தேர் வாஸ் அன் ஹைரிங் கால் ஃப்ரம் சென்னை பேஸ்ட் கம்பெனி. அங்கே வந்துட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஜாப் அப்படி சொல்லிட்டு ஐ வாஸ் கம்மிங் அண்ட் ஸ்டார்டிங் டு ஒர்க் இந்த கம்பெனி. உள்ள அப்படி கதை திறக்கிறேன், நம்மளால உட்காந்துக்க. அது வரைக்கும் சூர்யாவும் நானும் பெருசா மீட் பண்ணிக்கிட்டது இல்லைல்ல. வி பின் டெக்ஸ்டிங் இன் இன்ஸ்டாகிராம், அவ்வளவுதான். அதுக்கு அதை தாண்டி பெருசா எதுவும் தெரியாது. அப்புறம் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா ஆக்சுவலா பெருசா டெக்ஸ்ட் டிஎம்ஸ்ல கூட கிடையாது பெருசா. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். அது தலை இந்த ரீல் பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லேம் காமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் தெரியும். அப்புறம் திடீர்னு ஓப்பன் பண்ண நம்மளோட உட்காந்து கம்ப்யூட்டர்ல தட்டின்னு இருக்காரு, சுத்த பண்ணி இங்கே மொமெண்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வி கெட் டு கோ ஆன் ஷூட்ஸ் ஃபார் தட் கம்பெனி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வி பார்ட்டட் வேஸ் ஃப்ரம் தட் கம்பெனி. அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் இன் கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ரிட்டன் த பேப்பர் நீ வாங்க இழுத்து போட்டு. ஸோ தட் இஸ் வேர் ஈஸ்வர் கேம் இன் டு இது அந்த பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில் இருக்கும்போது ஜாயின்ட் இன் ஆஸ் அன் எடிட்டர். அப்படியே V3 started working together in multiple wedding projects. Yep. And அதுக்கப்புறம் fast forward, now we have our own company which is Alegal. So that is how V3 came together. And Alegal start பண்ணி கூட 2 years. 2 years, just 2 years ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு வருஷமா பாட்காஸ்ட் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது so that happened now somehow. அது ஒரு தடவை பேசும்போது ஒரு ரீசன்ஸ் இருக்கும். Now we don't have any reasons. அதுவும் பாட்காஸ்ட் கூட அப்படின்னா ஆடியோ ஃபார்ம் ஈஸிலி. எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் we didn't want to do that. பண்ணா வீடியோவை தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு அந்த ஆடியோவில் வந்து not much of a problem அந்த மாதிரி இல்லை. பட் I always felt like people should know our faces. இப்ப என்ன பார்த்தாலே நீங்க வந்து வாவ் அப்படி சொல்ல மாட்டீங்க, என்ன ஜென்மோட. பட் தென் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன்னு தெரியற ஒரு ஃபார்மா இருக்கும். மோர் லைக் இஃப் நாட் நவ் when so this is now about me coming to the spaces. சம்பந்தமே இல்லைங்க எனக்கு வெட்டிங்ஸ்க்கும். டேனியல் சிப்பர்னு ஒருத்தர் பாப்பல, ஆமாமா, அவரை மாதிரி வீடியோ பண்ணணும்னா நான் ஆரம்பிச்சேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல கீழே போய் பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் போட்டு வச்சிருப்பேன், இல்ல ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பிரைவேட் போட்டுருவேன். என்னோட சரௌண்டிங்ல இருக்கிற கொஞ்சம் பேர் பிடிச்ச இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எனக்கு பிடிக்காதீங்க. அந்த மாதிரி இந்த பீரோல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படிதான் பண்ணணும்னு ஆசை. அதுக்கப்புறம் ஒரு யூடியூபர்கிட்ட வேலை செஞ்சேன் when I was 11th. அதுக்கப்புறம் 11th standard. அதுக்கப்புறம் ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு 2 years போச்சு. அரைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே கால் குவிட்ஸ். தென் இவர் சொன்ன அந்த பெங்களூர் பேஸ்ட் கம்பெனில நான் அப்போ வந்து எனக்கு வெட்டிங்ஸ்னாலே பிடிக்காது, யார் வெட்டிங்கும் அட்டனும் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பட் தென் சூர்யா சுவாமிநாதன் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆஸ் அ யூடியூபர் தெரியாதே.
I was a fanboy. So அப்போ வந்து he was working in one company ன்னு சொல்லி he was mentioning in this video. சரி ஓகே அது அந்த கம்பெனிலே அதை வந்து பேசி சரி ஓகே ஜாயின் பண்ணி அப்புறம் ரெஸ்ட் நான் ஐ வாண்ட் கோ இன் டீப் இட் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் பட் தென் இன் ஷார்ட் நெக்ஸ்ட் எபிசோடா அடுத்த எபிசோட்லயே சொல்றோமா சரி ஃபியூச்சர் எபிசோட்ஸ் இல்ல அது கிடையாது என்னோட ஸ்டோரியை சொன்னேன் இன்னும் மைன்யூட் டீடைல்ஸோட பட் அவள்தான் ஓகே முடிச்சிட்டேன் அவள்தான் கைஸ் தென் திஸ் ஹேப்பன்ட் கோயிங் குட் எஸ் ஐயோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல இது கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுறாங்க அதான் ஸ்கிரிப்ட் இருக்கிறது பேச வேண்டியது 4 பாயிண்ட் அது 2 பாயிண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அது உங்களுக்கே தெரியாது சரி ஓகே லெட்ஸ் we are almost at the end of the year of the podcast almost at the end of the year ஆமா shooting it on December 11th 2025 hopefully posting it before the new year editor da சொல்லணும் நியூ இயர் நீங்க பாத்துக்கும்போது ஹாப்பி நியூ இயர் happy new year yes so we just wanted to look back at this year because அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதா அலைகள் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர் we were figuring out 2024 to 2025 செகண்ட் இயர் வந்து ஸ்டில் ஃபிகரிங் அவுட் yes but then 25 to 26 looking back at it so இந்த டாபிக் நாங்க முன்னாடி பேசி வச்சிருந்தோம் like looking நான் வந்து அப்புறமா just running through all the projects we are going 25 to 26 almost our basics were set ஒரு விஷயம் எடுத்தா அந்த flow எப்படி பண்ணனும் அப்படி தெரியும் so அங்க இருந்து we've come very far improving a lot getting a lot of backadies all that stuff so அத பத்தி சும்மா reflecting back சும்மா பின்னாடி how did 2025 go yeah for 2026 எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இன்சைட்டா if we are allowed to call it இது ஒரு டீம் மீட்டிங் அது உள்ள நீங்க வந்திருக்கீங்க வெல்கம் டு தி டீம் மீட்டிங் yes இந்த மாதிரி எல்லா அலைகள் இன்டர்வியூல நீங்க வந்திருக்கீங்க எப்படி இருந்தாலும் இன்சைட் so let's just run through what 2025 how 2025 was if you have made it through here இவ்வளவு தூரம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படினாக்க அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாக்லேட் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க ஏய் இப்படி அவர் பேஞ்சி ஆட்னேராப்ல சூப்பர் நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமலோ we have to do this many weddings அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல 2024 ஆமா அப்போ we did அப்ப நம்ம மிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு அக்டோபரா 2023 எண்ட்ல we started 2024 we started try to do wedding then அப்போ இருந்த ஒரு milestone was 5 weddings in that year but although we surpassed one and we did 6 weddings no we did 4 actually 4 weddings oh okay we did 4 weddings so 2024 எனக்கு நடந்து தெரிஞ்சு we didn't have ஆமா actually I don't know we didn't set any numbers actually we had actually we had it and the year endல அடுத்த வருஷம் 10 வெட்டிங் ஆகணும் அப்படி நம்ம பேசணும் எனக்கு நான் எப்படி ஞாபகம் இருக்குன்னா 24 ல 4 வெட்டிங் பண்ணோம் அதனால அது டபுள் பண்ணோம் அப்படின்றதா இருந்துச்சு actually maybe so 24 ல this is completely unscripted and completely brutally honest என்பதனால உங்கள்ட்ட சொல்றல honest தான் ஆனா client பேர் மட்டும் சொல்ல மாட்டோம் அவ்வளவு honest இருக்க மாட்டோம் அது it's totally privacy issues வேற எந்த மறைமுகமும் கிடையாது ப்ளீஸ் அதான் நம்ம இன்டர்னலா நம்ம எல்லாமே சொல்லலாம் okay we don't have things to hide we for a company that started very fresh and for the company who's not very keen on quantity we wanted to do things in our pace but still not be lazy enough and எல்லாத்தையும் அந்த பேலன்ஸ் எல்லாம் கிராக் பண்ணியும் with no சொல்றது பெரிய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எதுவுமே இல்லாமலும் கான்ஃபிடண்டா சொல்லலாம் அந்த 4 வெட்டிங் நம்ம முடிச்சது நம்மளோட எஃபர்ட்ல இருந்து வந்தது அப்படிங்கிற அந்த 4 வெட்டிங்குமே எப்படி கிராக் பண்ணனால ரீசெண்டா யோசிச்சுட்டு இருந்தேன் இப்ப 24 ல we did 4 weddings 25 ல வந்துட்டு அதை டபுள் பண்ணுன்றதா was my ideal 8 பண்ணா கரெக்ட்டா நல்லா இருக்கும் 8 பண்ணா நல்லா இருக்கும் நினைச்சோம் and towards the end of the year like now that we are standing in a place where we have done 11 weddings this year and I for sure know there are so many companies who do that in a span of a month exactly but that doesn't worry me or bother me at all because நான் போன வருஷம் 4 வெட்டிங்க எந்த லெவல் ஆஃப் அட்டென்ஷன் டீடைல் கொடுத்து பண்ணோம் அந்த 11 வெட்டிங்க நான் அப்படிதான் பண்ணிருக்கோம் எஸ் இது 20 வெட்டிங் நான் அப்படிதான் பண்ணுவேன் எஸ் இது எப்ப நிக்கும் அப்படின்னா எப்ப இந்த அட்டென்ஷன் டீடைல்னால கொடுக்க முடியலையோ நான் 40 வெட்டிங்னாலும் பண்ணுவேன் ஆனா 40 வெட்டிங் கொடுக்கும்போது அட்டென்ஷன் டீடைல் கொடுக்க முடியல 40 வெட்டிங்க்கும் சேம் லெவல் ஆஃப் irrespective of budget irrespective of number of ceremonies
even if it is a very small intimate home, just a wedding with a matter of hours now, it should have that same Exactly, attention to detail. detail. How we Or treat- if it is like a span of 4-day wedding with sangeet, haldi, mehendi, whatnot, we've done both. it has to go Yeah. to that extent of being You will a go to a level of point where detail. நம்ம கரெக்டா எடுத்துப்போம், but when the attention to detail கொடுக்க முடியாது அப்படிங்கிற போது we will call off the wedding. This is enough Yes. for us now. Yes. அது வரைக்கும் we will go அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு இது. ஏன்னா லைக் ஒரு வெட்டிங் ஆக்சுவலா இந்த ஹைட்செட் பார்க்கணும் ஒரு வெட்டிங் தான் பண்ணியிருக்கோம். மாசத்துக்கு ஒரு வெட்டிங் கணக்கு கூட வராது. அதுதான் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் என்னோட பெரிய இதுவே அதுதான் இருந்துச்சு. ஒரு வெட்டிங் வந்தா மாசத்துக்கு ஒண்ணுன்ற ஒரு ஆவரேஜ் வரும். Exactly. Yes. But in a way it is meant to be the same because this is setting us for the higher standards for the next year. And thinking about it, 11 வெட்டிங் தான் பண்ணோம். Through there ஃப்ரீயா இருந்தோம்னு I am not able to recall. சம்ம டைட் பேக்டா இருந்தோம். நம்ம என்ன 11 வெட்டிங் தான் பண்ணோம் அப்படினாலும் நம்ம 4 வெட்டிங் இருக்கும்போது நம்ம பேக்டா தான் இருந்தோம். Exactly. பேக்டா தான் இருக்கும். Exactly. We try to make full of what we have. Yeah. We try to make ourselves occupied. We don't burn out, but அத ஒரு மாதிரி நிறையவே எடுத்துக்கிறோம் நம்ம. அதனால Exactly. It wasn't just 11 weddings. Other than that, we had engagements. But then it's 11 different families that Even we... Ayush Homamலாம் பண்ணோம். It was a very fun, cute. Exactly. நம்ம பேசுறது வெட்டிங்ஸ் பத்தி பேசுறோம். Weddings But பத்தி தான் பேசுறோம். சொன்ன மாதிரி நிறைய other events எடுத்து பண்ணிருக்கோம். First birthdays. birthdays பண்ணிருக்கோம், maternities பண்ணிருக்கோம், Exactly. பண்ணிருக்கோம், engagements பண்ணிருக்கோம். Yeah, it's and everyone it's just a lot of families, a lot of friends. நிறைய ஊருக்கு ஆக்சுவலி டிராவல் பண்ணிருக்கோம் இந்த வருஷம். சென்னையில வந்து பண்ண ஈவென்ட்ஸ் ஆக்சுவலி கம்மி. எனக்கு உடுமலைப்பேட் அப்படிங்கிற ஒரு ஊரு இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது அங்க போய் ஒரு வெட்டிங் பண்ணும்போது தான். பட் ஆனா அப்படி அவ்வளவு நான் உடுமலைப்பேட் போகும்போது பேரே ரொம்ப கிராமமா இருக்கே, ரொம்ப ட்ரையா இருக்கும் and it feels very பொட்டக்காடா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அங்க போயிட்டு அந்த கிளைமேட்டும் அந்த காத்தும் fell in love with that place. உடுமலைப்பேட். நானும் மூணு காலங்கத்துல இன்ட்ரெஸ்ட் ஃபார் போட்டோவா தம்பியால கத்துக்கிட்டேன். I always do that. that is a thing. நானும் அது கரெக்ட் அதுதான் ரொட்டீன் ஹாபிட்டா செட் ஆயிடும். இங்க வெளியூர் போறோம் அப்படின்னா அவன் தூங்குவா, நானும் எப்போ போட்டோ எடுப்போம். அதுதான் ரொட்டீன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு ஊர் நான் அவ்வளோ ஒரு மாதிரி மாடர்ன் பட் ரூட்டடா நான் பார்த்தது ரொம்ப ரேரா இருந்துச்சு எனக்கு. நான் பார்த்த எல்லா வீடுமே ஒரு பெரிய பாஷான வீடு. The number of Maruti Suzuki 800s. Oh my god. Every place had 2 cars and most of the வீடு 2 கார்ஸுமே வீட்ல பார்க் பண்ற அளவுக்கு இடம் வச்சு ஷெட் வச்சு ப்ராப்பர் மெயின்டைன்டா இருந்தது. அண்ட் அந்த ஒரு கார் வந்து எல்லாமே மாடர்ன் புது காரா இருக்கும். இன்னொரு கார் எல்லாமே இந்த ஆல்டோ 800 மோஸ்டா மாறுது 800 தான் நிறைய பார்த்தோம். பட் இன் a beautiful condition. வெல் மெயின்டைன்ட். அதான் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா ஒரு டஸ்ட் கூட இல்லாம Very nice people also. அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு காரை வச்சுக்கிட்டது மட்டும் பெருசு கிடையாது, அதை எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கறத சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது people notice say அவ்வளோ ரொட்டீனா இருந்தது. யார் வெளியூரான்னு பார்த்தனே கேட்டாங்க. Exactly. சென்னையில யாராவது போயிருந்தா பக்கத்து தெருல தான் இருக்காரு போல. பக்கத்து வீட்டு இருந்தா பக்கத்து வீட்டுல நைஸ் வாக்கிங் சீனான மொமெண்ட் அது. செட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு அரௌண்ட் 60-70 அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜ்ல தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனா அழகா ப்ராப்பரா அந்த ரன்னிங் வாக்கிங் ஷூஸ் போட்டு ஜெர்சி க்ளோத்ஸ் போட்டு அண்ட் தே ஹேட் தேர் நீ சப்போர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அந்த அளவுக்கு ப்ராப்பரா பார்த்தாலே தெரியும் இவங்க இன்னைக்கு நாளைக்கு வாக்கிங் போறவங்க கிடையாது, வருஷமா வாக்கிங்ல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். லைக் 2 பேர் தேவர் வாக்கிங் தேர் டாக்ஸ். அண்ட் அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்து சும்மா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி வெளியூர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க. நாங்களும் சும்மா அப்படி பேசிட்டு அண்ட் ஐ வாண்டட் டு டேக் அ நைஸ் போர்ட்ரேட் ஆஃப் தெம். தே சீம் லைக் அ வெரி லாங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேர் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. அது மாதிரி பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த இன்சைட் ஜோக்ஸ் அது இது சொல்லிட்டு அந்த ஸ்லைட்டா ஸ்மைலு அப்படியெல்லாம் போயிட்டு இருந்து எனக்கு பார்க்கும்போது அந்த மொமெண்ட் ரொம்ப அழகா இருந்தது. நான் போயிட்டு ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மைசெல்ஃப் அண்ட் ஐ வாண்டட் டு கெட் அ போர்ட்ரேட் ஆஃப் அப்படின்னு அவங்களும் அழகா பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு 3 பேர் இப்படி டிராவல் பண்ணி போயிட்டாரு. ஒருத்தர் மட்டும் எங்க கூட இப்படி வந்துட்டே இருந்தாரு. அவர் தான் நான் அந்த சொன்னால அந்த ஃபுல்லா அந்த ஷூஸ் ப்ராப்பரா இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துடும். அப்படியே ஜாலியாக அவரும் பேசிட்டு சரி ஓகே பையன் வீடு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அப்படி உள்ள போறாரு. வந்துச்சா அண்ட் தேர் வாஸ் திஸ் பி மஹேந்திராவோட 9 நிக்கோல்ல. ஸோ அழகா அந்த ஒரு மாதிரி ஷாம்பெயின் கோல்டு கலர்லாம் அழகா நிக்குது. ஓ வா அப்படின்னு இருந்தது. பா மனுஷன் அப்படியே தட் இஸ் வாட் ரூட் அட்மிட். அவரு அவ்வளவு பெரிய வீடுக்கும் அந்த மாதிரி ஒரு காருக்கும்
அந்த மாதிரி அவர் பேசலாம். அந்த மாதிரி ஒரு இதுலயே இல்ல. There's no show offs. there was no show off. அழகா அப்படி உள்ள போறாரு, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ரியலி நைஸ். அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படியே வேற லைக் கோயிங் த்ரூ தி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்பதான் ஓகே, உடுமலைப்பேட் இஸ் Such a beautiful place. very underrated. If you get a chance, Please go. That Tirumurti Dam. It was nice. And adding to that, அப்படியே பக்கத்து ஒரு பொள்ளாச்சி. பொள்ளாச்சில இன்னொரு வெட்டிங். Bro had mood swings like me. அது ஒரு ரீல் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயோ. Just to give a little. Okay, what is bites? That is our base of our film. அந்த அந்த ரெண்டு கப்பலோட ஸ்டோரி வந்துட்டு we like to have it as a conversation. And அதை வச்சு அது ஒரு படிக்கையா போட்டு அது மேல தான் ஃபுல்லா. It is a space where couple get to talk about the wedding that usually doesn't happen. Looking back at their travel கூட. So அத நிறைய வெட்டிங் ஃபிலிம்ஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மோஸ்டா அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்காது. அப்படியே இருந்தாலும் வெட்டிங்கோட கேஆஸோட அவங்க பேசுற மாதிரி தான் இருக்கும். அதை அவங்க டைம் எடுத்து பொறுமையா ரிகலெக்ட் பண்ணி பேசுனாங்களா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் that doesn't happen. Whereas அதை நாங்கள் பண்ணுற வெட்டிங்ஸில் we make it a thing to happen, but we tend to ask them, இதை உங்களுக்கு பண்ணுறதுக்கு விருப்பமா, இந்த மாதிரி it doesn't have to be a story sharing. நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க, நீங்கள் அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் இதை தான் ஷேர் பண்ணணும்னு இருக்காது. whatever that you wanna talk about the wedding, நீங்கள் பேசலாம் about the wedding. or see, நீங்கள் தான் இந்த ஃபிலிம் this film is just made for you and you're gonna look back at it. What do you want to share அப்படிங்கறதா அங்க கீயா இருக்கு. And it's not more of a Q&A session, it's more of like ஒரு கஃபேல உட்காந்து we are just having a conversation அப்படிங்கறதா bites, and that we usually have it as our base for the film. Yes. So அதை வச்சு அந்த film how it is traveling through the wedding or what all the ceremonies that has happened along with the wedding அப்படிங்கறதா bites. And coincidentally this year startingல we set a new bar to how we approach இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வெட்டிங்லயே we tried. So நார்மலா அதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஈவென்ட் முடிஞ்ச அப்பவே we used to shoot this. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வெட்டிங்ல சரி ஓகே அவங்க வீட்டுக்கு போய் எடுத்து பார்ப்போம் அப்படி எடுக்கும்போது we could see one day and night difference. நான் வெட்டிங் முடிச்சுட்டு அவங்க அப்படியே ட்ரைன்டா பேசுறத தாண்டி பொறுமையா they tend to miss out on so many things that அது அப்புறமா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. but we wanted to give them the time, recollect everything that has happened and then have it as இதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் வேர் they are comfortable. Exactly. பாடி லாங்குவேஜ் அவங்க உடம்பு அவங்க யூசுவலா உட்கார்ற கவுச்ல யூசுவலா ஸ்பெண்ட் பண்ற அந்த லிவிங் ரூம்ல அப்படி சாஞ்சி உட்கார்ந்து பேசும்போது they get to ஒரு டீம் ஆஃப் பீப்பிள் ஜஸ்ட் டு டேக் an interview வராங்க அப்படிங்கற மாதிரி இருக்க கூடாதுங்கிறது இட்ஸ் வெரி இட்ஸ் our first conscious decision. and we could see so much content 2.5 hours 3 hoursக்கு அப்படியே பேசி வச்சிருப்பாங்க. அது ஐயோ ஃபிலிம்ல வைக்க முடியாது, இத நான் உங்களுக்கு தனியா தரேன் அப்படிங்கற அளவுக்கு content இருக்கும். get to be a part of that. Exactly. எனக்கு அதான் இந்த வருஷம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கும். அது இந்த வருஷம் தான் வெரி எனக்கு அது தெரிஞ்ச விஷயம் இஸ் our content is actually our content, our story is not made for Instagram. Totally. Yes. That is a brag and that is a sad stuff also. ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்துல போயிட்டு நிறைய very much so many encounters where நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். எனக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது we make stories for them. Exactly. For them. Exactly. That they can look after. Not for anything else, not for social media, not even for the family. It is just for the couple. For them. அதுதான் எனக்கு அந்த ஒரு privilege இருக்குல்ல நமக்கு. நம்மளால பண்ண முடியும், அவங்களுக்கு அது கொடுக்க முடியுது தான். Not for Instagram, not for their friends, not for the family. Exactly. True. So the first disclaimer that we do, I mean, bites அப்படின்னு பேச ஆரம்பிச்சு we are like deviating on that இதோ. So இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற டிஸ்க்ளைமரே don't hold back anything. This is gonna be yours. So whatever the draft or first cut உங்களுக்கு தான் வரும். அதுல இருந்து தான் it will be developed upon. So we call that parent appropriate version. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெர்ஷன் வேணும்னா இதெல்லாம் திங்ஸ் தட் ஜஸ்ட் யூ டூ வாண்ட் டு ஹேவ் இட் ஃபார் யுவர் மெமரி, ஃபார் யுவர் எக்ஸ்க்ளூசிவ் வாட்சிங்கோ அந்த செக்மெண்ட் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கிவ் இட் அவுட் எவ்ரி திங். ஸோ வீல் டேக் கேர் ஆஃப் த பேரண்ட் அப்ரோப்ரியேட் வெர்ஷன். தட் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப். இதெல்லாம் எனக்கு பப்ளிக்காக போனால் சரியா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண அந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிட்டு தேர் வில் பி லைக் பேரண்ட் அப்ரோப்ரியேட் வெர்ஷன். இட் கேன் ஆல்சோ பி அ சோஷியல் மீடியா அப்ரோப்ரியேட் வெர்ஷன் which can be சின்ன அப்படிதான் இருப்பாங்க.
தட் இஸ் பேசிக்கலி பைட்ஸ். ஸோ அதை எடுக்கிறதுக்காக பொள்ளாச்சி போயிருந்தோம். இப்போ அதுதான் எனக்கு வந்துட்டு கமிங் பேக் எனக்கு வந்து நான் வெட்டிங் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு வந்து மழையில ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணுவோம். இப்போவும் அது இப்போ வரைக்கும் நடந்தது இல்லை. வெரி க்ளோஸ் கால்ஸ். ஓகே சிம்லர் ஓகே மாவி அப்படின்ற மாதிரி வேற இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது. எனக்கு அந்த மூளைக்குள்ள வந்துட்டு இந்த ஹிருதயம் பட கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு வெட்டிங் போகணும். நான் 72 எடுத்து வரேன். எனக்கு வந்துட்டு நீங்க ஃபுல்லா மழையில மழை பெய்யுதேன்னு ஷெட்லாம் போலாம், மழையே நீங்க கல்யாணம் பண்ணுங்க நான் எடுக்கிறேன். நான் ஆட்சி பண்ண படம் ஏதாவது முடிச்சுட்டு மழையில இருக்கிறதுக்குள்ள க்ளோஸ் ஆகுன்னு எடுத்துறேன். எனக்கு அந்த மழையில வெட்டிங் பண்றது ட்ரீம். அதுக்கு ஒரு ஓகே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது வாஸ் அந்த ஒரு பொள்ளாச்சியில் நாங்கள் பண்ண அந்த ஒரு பயிற்சி. ஏன்னா we didn't expect மழை அன்னைக்கு அங்க போய் we didn't expect anything actually. அந்த செக்மெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ இட் வாஸ் அன் ஓவர் நைட் ட்ராவல். ஓகேங்களா, பஸ்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் போய் அப்படி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினப்போ ஒரு மாதிரி செம்ம மூடியான வெதரு, அப்படியே லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிருக்கு. ஸோ அன்னைக்கு நாங்கள் ஷூட் பண்ண போகிற கப்புளோட டேட் இஸ் த ஒன். we didn't know who is going to pick us up. அவங்க சொன்னாங்க பொள்ளாச்சிலேருந்து நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சரி, பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியில் ஒரு ஊர் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்த டீ கல்ல போய் பல்லு கூட வளர்க்காம சம்திங் 6க்கு we reached அப்படி இருக்கும். ஸோ ஸோ அதான் போயிட்டு ரீச் ஆகிறோம். வி ஹேட் டீ, பல்லு கூட வளர்க்கல எதுவுமே இல்லை, அப்படியே பேன் அப்படியே போயிட்டு ஹேவிங் அ டீ. அதுக்கப்புறமா தேர் வாஸ் திஸ் கியா செல்டாஸ் வந்து அதே அகெயின் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன், நாட் இவன் டஸ்ட்டு கூட நீங்கள் அதில் ஸ்பாட் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு க்ளீனாக ஒரு செல்டாஸ் வந்து வந்து நிற்கிது. அதுலேருந்து இறங்குறவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா க்ரூமோட பையனோட அப்பா இறங்குறாரு. மணி 6:30 மணிங்க, நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங். ஒயிட் அண்ட் ஒயிட். அன்றைக்கி நாங்கள் வெட்டிங் அன்றைக்கி அவர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அன்றைக்கி காலையில் வந்து இறங்குறாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அழகாக முடி அப்படியே படிய வாரி, நெத்தியில் அழகாக ஒரு பொட்டு வச்சு அழகாக இருக்குங்க. அவர் கண்ணாடி அப்படி சிரிச்ச முடியாது, வாங்கண்ணே அப்படின்னாரு. ஐயோ 6:30ங்க, 6:30. அது அன்றைக்கி வெட்டிங் அன்றைக்கி காலையில் அவரோட பையனோட வெட்டிங் அன்றைக்கி காலையில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எங்களை வந்து பிக்கப் பண்ண வந்துட்டு அழகாக நாங்கள் காரில் now you can do. That was the start to the morning. I என்ன சொல்றது, this energy that he gave இல்ல, அப்படியே அது அப்படியே எங்களுக்கும் அப்படியே ஸ்டார்ட் டு ஸ்டிக் ஆன். எவ்வளவுதான் நான் அப்படியே தூங்கு முஞ்சா போய் நின்னாலும் அப்படியே யார் என்னை பார்த்து கொஞ்சம் காரித்து கொண்டேன் நான். ஸோ அதான் நான் உட்காந்து அப்படியே இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டிரைவ் ஆல்சோ. அழகாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு சூப்பராக. நான் பின்னாடி உட்காந்து கேமரா வச்சுட்டு அப்படியே ஸ்னீக் பண்ணி ஒரு 2-3 ஃபோட்டோலாம் நான் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மார்னிங் டு ரிமெம்பர். அப்போ வரைக்கும் கூட அவங்க போயிட்டு கூட எங்கே எடுக்கணும்னு எனக்கு வந்துட்டு பொள்ளாச்சின்றதுனால ஜஸ்ட் another அவன் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள எடுக்கணும் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி ஏதோ சிக்னிஃபிகண்டாக ஒரு இடத்துல எடுக்கணும். பியூட்டிஃபுல் ஹவுஸ். அந்த ஹவுஸ் பார்த்த உடனே தெரியும் இட் வாஸ் நாட் பில்ட் தட் வே, இட் வாஸ் ஸ்லோலி பில்ட் தட் வே. ஸ்லோலி இனிஷியலாகவே அந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க கட்டல. அவங்களோட they gave a nice house tour முடிஞ்ச அப்புறமா அவங்களோட பழைய கிச்சன் எப்படி இருந்தது, இப்போ அந்த கிச்சன் ஐயோ சரி வில் கம் டு தட். அது ஒரு தனி கதை. வில் கம் டு நாங்க போயிட்டோம், நாங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சும்மா காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் வெளில போனோம். அப்போ கூட எங்க எடுக்கணும் என்ன பண்ணணும் பிளானே கிடையாது. அப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு இருந்தது. நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி we met them. எங்க அவங்களோட கார்ல வெளில போவோம், இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மேட்டரா எங்க வெளில போவோம். அப்போ போயிட்டுலாம் வரும்போது தான் எனக்கு ஹிட் ஆச்சு. ஓகே வெதர் கொஞ்சம் கிரேசியா போயிட்டு மழை பெய்ய வந்த வேலை வந்ததுக்கு ஒண்ணுமே பண்ணாத பொள்ளாச்சி டூர் வந்து போனாங்க அப்படின்னு ஹிட் ஆக ஆரம்பிக்குது. அப்போதைக்கு ஏதோ ஃபார்ம்ல எடுக்கலாம் அவுட்டோர்ல எடுக்கலாம்னு வசப்பேன். அப்போதான் மழை வந்துட்டு என்ன பண்ண போறோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மழை குடியில் அவ்வளோ காத்து, செம்ம காத்து. ஸோ மழைதான் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் எங்க எல்லா இடமும் பார்த்துட்டு கடைசியில் தான் லேண்டட் அப் தான் மொட்டை மாடி. லேண்டட் அப் இந்த மொட்டை மாடி இஸ் நாட் ஜஸ்ட் டிபிக்கல் மொட்டை மாடி வித் வியூ ஆஃப் மவுண்டன். ஸோ தெர் வாஸ் திஸ் அழகா ஒரு மவுண்டன் ஸ்லோட் இருக்கும். பொள்ளாச்சி இதுதான்ப்பா பொள்ளாச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் அது மொட்டை மாடியில இருந்து. Just ask the couple, are you okay getting a little bit drenched? பண்றதுக்கு ஓகேவா? பெரிய கொடை அழகா சோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த கொடை எல்லாம்
ஓகே. ஸோ அங்கே போயிட்டு அவங்க அப்படியே அங்கே ஃப்ரேம் பண்ணிட்டு இட் வாஸ் நாட் ஈவன் லைக் ப்ராப்பர் சீட்டிங் அப்பெல்லாம் கூட இல்லை. ஜஸ்ட் அந்த டெரஸோட வால், அந்த வால்ல அவங்க உட்கார கூட இல்லை, ஜஸ்ட் சாஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க நேரம். அது சொல்லிட்டோம் இந்த மாதிரி திஸ் குட் கோ ஃபார் அன் ஆர் அட்லீஸ்ட் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டால் தே ஆர் சில் ஓகே தட் இஸ் ஓகே சூப்பர் திஸ் இஸ் வாட் வி நீடட் மற்றெல்லாம் வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செட் அப் த கேமரா அது நினையாத மாதிரி அது மட்டும் அந்த பால்கனி அந்த டெரஸோட ஸ்லாபுக்கு கீழே நிக்க வச்சுட்டு சரி ஓகே இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது புட் இட் ஆன் ரெக்கார்ட் வாட் எவர் கம்ஸ் வில் மேனேஜ் அப்படி வில் சி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நல்ல மழை காத்து சொல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கு, கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு திடீர்னு வெயில். It is all in the start of 2 years. Stop for the rain எவ்வளவு வேணா வந்துட்டு போகுது. We had to stop for the வெயில். அவ்வளவு வெயில் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா அவங்க ஒரு ஷிஃப்ட் ஆஃப் ரெயின் வந்துருச்சு, ஃபுல்லா கொஞ்சம் ட்ரென்ச் ஆயிட்டாங்க. அடுத்து வந்த வெயில்ல ட்ரை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு திரும்ப ஆக்சுவலா மழை தான். அதுக்கப்புறமா அவங்களோட அதாவது கப்பலோட அப்பா அம்மாவோட ஆல்பம் எடுத்துட்டு வர சொல்லி பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கியூரியஸா இருந்தது. எனக்கு அவரை பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பா இவரோட வெட்டிங் வந்து சாதாரணமா நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி தோண்டே இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன் அவங்களோட வெட்டிங் ஆல்பம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அழகா பேபி அந்த ஆல்பம் எடுத்துட்டு வர. தட் இஸ் ஹவ் ஹி கால்ஸ் ஹிஸ் வைஃப். ஸோ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியே ஹோல்சம். அதை வெட்டிங்லேயே கேட்டேன் நான் பார்த்த அவர்கிட்ட, ஏன் இந்த மாதிரி பேபின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நானும் பெரிய ஸ்டோரியா அப்படி ரொமான்டிக்கா சொல்லுவாருன்னு ரொம்ப அவரை மாதிரியே சிம்பிளா பட் ஸ்டில் ரொமான்டிக் அப்படிங்கிற மாதிரி அது அவங்க வீட்டுல அப்படி கூப்பிடுவாங்கன்னே எனக்கு சின்ன வயசுல அந்த கல்யாணம் ஆனவொன்னு அப்படி கூப்பிட்டு பழகி எனக்கு அப்படியே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதாவது பேபின்னு ஏதாச்சும் பேர்ல இருக்கும், அதோட ஷார்ட் ஃபார்மா இருக்கும். பேபிஸ் லைக் தட் இஸ் ஹவ் ஹி கால்ஸ் ஹர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது அழகா அப்படியே ஆல்பம்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க உட்காந்து ஆல்பம் 2 ஆல்பம் வச்சிருந்தாங்க. பெரிய ஹியூஜ் ஆல்பம், வெரி ஹியூஜ் ஆல்பம். இஃப் யூ கீப் இட் ஆன் யுவர் லேப் கொஞ்ச நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆல்பம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நானும் ஒரு பேஜா அழகாக திருப்பி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா அவங்க பிகாஸான ஹவுஸ் டூருங்க. அந்த கிச்சன் ஞாபகம் இருக்கா? கிச்சன் வித் பேண்ட்ரி, ப்ராப்பர் பேண்ட்ரி வித் எவ்ரி சிங்கிள் இது வந்து லேபிள்ட். அந்த மாதிரி ஆர்கனைஸ்டான கிச்சனை என் வாழ்க்கையில வரையும் பார்த்ததே கிடையாது. கிச்சன்னா அப்படிதான் இருக்கணும், ஒரு பேண்ட்ரினா அப்படிதான் இருக்கணும். இப்ப நான் போய் அந்த இடத்துல எதுவும் இருந்தாலும் எடுத்து குக் பண்ணிடலாம். ஓகே, ஒரு மிளகுனா அழகா லேபிள் பண்ணிருப்பாங்க. அதுல நான் போனா அழகா அங்க இருந்து எடுத்து எதுவுமே நான் தேட தேவையில்ல, இவங்க கிட்ட கேட்க தேவையில்ல, டக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ தே ஹேட் அ மாடுலர் கிச்சன் ஆல்சோ. பட் இதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தது இதுதான் எங்க கிச்சனா இருந்துச்சு. இப்போ நாங்க இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த விஷயம் புதுசா வந்தது, அந்த விஷயம் புதுசா வந்தது அப்படின்னும் போது ஓ மை காட், வாட் a nice ப்ரோபல் ரஜினிகாந்த். ஓ மை காட், வாட் ரமன் சார் அப்படிலாம் ரஜினி பேசலாருக்குன்னு எனக்கு தெரியாதா. இவர் வெரி அவுட் ஆஃப் த கிரிட்டா இருப்பான். ஆமா, நான் எப்பவுமே லிவிங் அண்டர் த ராக் தான், கேவ்ல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அப்போ வெளில வந்து திரும்ப நான் போயிடுவேன். ஸோ தட் வாஸ் முக்காவாசி டைம் 90% டைம் இவங்க 2 பேரும் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கோம். அப்படி ஊரும் பிளட். ஓகே, இதெல்லாம் காப்பி ஸ்ட்ரைக்ல வந்துச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. மூவிங் ஃபார்வர்ட், அதான் நிறைய ஊருக்கு போனேன். பிகாஸ் நான் வந்துட்டு லைக் போன வருஷம் நான் அப்படியே காலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் ஸ்டேட் பிஹைண்ட் த லைக் கேமராஸ். அது லைக் சென்னையில் இருந்தால் ஷூட்டுக்கு போவேன், இல்லைனா நான் உட்காந்து எடிட் பண்ணுறப்ப இல்லை காலேஜ் போவேன். இவங்க 2 பேரும் போயிட்டு வெளியூரில் பண்ணுறது தான் இருக்கும். இந்த வருஷம் தான் ஐ ஆல்சோ ஸ்டார்ட் வித் கோயம்புத்தூர். அங்கேருந்து போன ஒரு ஊருமே பட்டாசான ஊர். பெங்களூர் ஒன்ஸ். உறுதிக்கு திண்டுக்கல். ஓகே ஓகே, Bangalore once, not for the events but just for the bites we went there. Yeah, very recently lost the goal. ஒரு நாள வெச்சிக்கிட்டு நானே எல்லா செக்லிஸ்டையும் முடிச்சிட்டேன். Bangalore vlog YouTubeல இருக்கும் பாருங்க. ஆமா, நீங்க இது வரைக்கும் பாக்குறீங்கன்னா பாருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். ஆமா, ஒரு நாள் கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பாக்குறதெல்லாம் நானே உட்கார்ந்தாலும் கஷ்டம் தான். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய கத்துக்கிட்டோம், அதனால கண்டிப்பா செஞ்சு தருவோம்.
எங்களுக்கு பெங்களூர் போனாலே 2 மெயின் செக்லிஸ்ட் இருக்கும், அதை பண்ணி முடிக்கிறதுக்கு 4 சாகர்னு ஒரு இடத்துல போயிட்டு மேங்கோ மில்க் ஷேக்கும் நல்ல சாட்டு இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஐக்கியால போய் ஷாப்பிங் பண்ணுவோம். சரி, காசு இல்லாட்டி சரி, நம்ம அடிக்கடி பெங்களூர் போக மாட்டோம்ன்ற ஒரே ரீசனுக்காக போயிட்டு ரோடு லிஸ்ட்லாம் முடிச்சு ஷாப்பிங். இதனால நான் என்ன பண்றேன்னா ஐக்கியா சீக்கிரம் சென்னைக்கு வாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்காக போயிட்டு நம்ம எல்லாம் இம்பல்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி, காசே இருக்காது, வாங்குறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அந்த மொத்த செட்டப் முன்னாடி ஒரு செட்டப் தெரியுதுல, அது மொத்தமே இம்பல்ஸ் தான். பெங்களூர் திருப்பி போறதுக்காகவே அதை வாங்கி போட்டு. எஸ், எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சென்னையோட கோயம்புத்தூர் இஸ் ஃபார் டெவலப்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. குப்பை இல்ல, அந்த பிளேசஸ் இட் ஃபெல்ட் லைக் பெங்களூர் டு பி ஹானஸ்ட். அந்த லூலு மால், அந்த லக்ஷ்மி மில்ஸ்லாம் வந்து அது நான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல உள்ள இருக்கும்னு எனக்கு தோணல. It was not the end of the year, but it is a nice year to end the year. ஆக்சுவலா ஒரு ஹோல்சமான ஒரு இதுவா இருந்துச்சு. இன்னொரு ஒரு டீ கடை, ஒரே ஒரு டீ கடை இருட்டு பள்ளம்னு ஒரு கோயம்புத்தூர் 2ல கேரளா பார்டர் பக்கத்துல இருட்டு பள்ளம்னு ஒரு பிளேஸ். அது கொஞ்சம் முன்னாடி தம்பு டீ ஸ்டால்னு ஒரு கடை இருக்கும். அவுட் ஆஃப் த ப்ளூ டீன், ஐ மீன் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டீன் நான் சொல்ல மாட்டேன். நீங்க இப்படி பட் குட் பீப்பிள் அப்படி தாண்டி போயிருவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீ கடைலாம் டீ குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க தாண்டி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சொல்லணும்னா. பட் நாங்களும் அந்த மாதிரி தாண்டி போய் யூ டர்ன் எடுத்துட்டு தான் இது நம்ம ஊர் டீ கடை. எனக்கு எங்க ஊர் பர்சனலா அந்த டீ கடை பார்த்தோன்னா எனக்கு எங்க ஊர் டீ கடை ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்க போவோம் அப்படின்னு போனோம். போயிட்டு நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு கிராமத்துல ஒரு டீ கடைல குடிச்சீங்கன்னா டீ எப்படி இருக்குமோ அதே டேஸ்டோட எனக்கு சரியான நாஸ்டாலஜிக் ஹிட் அந்த டீ. அங்க நாங்க வந்து டீ ஒரு 10 நிமிஷம் தான் குடிப்போம், ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் எதுவுமே சொல்லாம. நம்ம அங்க வெளியூர்காரங்க, we are not blending that people. Totally. Nobody was taking offense. Exactly. They were regulars, like பக்கத்து டேபிள்ல எல்லாம் crowdல இருக்கேதா இருக்கு. Yes. நான் வந்து டேபிள்ல இறங்க முடிச்சிட்டு and we were talking the most controversial stuff. ஆமா, ஒரு ஹெட்ல not silent on the நல்லா கால் மேல கால் போட்டுட்டு நம்ம பட மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தோம். 3 நாளைக்கு nobody was taking offense. Nobody was we felt home. You were there. Yes. like நம்ம இருக்கு. எங்க சென்னையில நான் ஒரு கேஃபேல போய் உட்கார்ந்து அவன் பேர் கெடுச்சு என்ன ஆர்டர் பண்றீங்க என்ன சொல்றாங்க இங்க போடுவாங்க. கத்திப்பாலால இருக்கிற ஒரு முக்கியமான அங்க போயிட்டு நாங்க உட்காந்தோம். அவர் எங்களை பாக்குறதோ எங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் கூட எதுவுமே ட்ரை பண்ணல. லெட் தெம் பி அப்படின்ற மாதிரி அழகா வந்து டீயை மட்டும் வைப்பாரு. மத்தவங்களுக்கு டீ கடையில டீ என்னென்ன வேணுமோ என்ன அவரு இஸ் இன் இஸ் ஜோன். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அழகா அந்த எப்பவுமே சிரிப்பு இருக்கும் அந்த மூஞ்சில, அது மட்டும் நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் ப்ராப்பரா வாட்ச் கட்டிட்டு அழகா அப்படி முடியெல்லாம் நல்லா மாறிட்டு ஷர்ட் போட்டு அந்த ஒரு கிரீன் கலர் அந்த மோதிரம் அழகா மேட்ச் பண்றேன் பொட்டு அழகா வச்சு. ஏன்னா ஒரு நாள் மட்டும் போல, நான் ஒரு 3 நாள் திரும்ப போயிட்டு இருந்தோம். அவரே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா இங்கே என்னடா பண்றீங்க அப்படிங்கிற கேட்கற அளவுக்கு நாங்க வந்து இப்படி போவோம். சரி அண்ணா கடை தானே இப்படி டீ குடிச்சு போவோம். அவரு ஸ்கூல் முடிச்ச காலத்துல அந்த அவருதான் அந்த டீ கடையை ரன் பண்றாரு 50 years. சொன்னா நான் சும்மா கேட்டேன் அவர்கிட்ட, எவ்வளவு வருஷமா நான் கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா 50 years, not 1550. 50 வருஷமா அந்த கடை நடத்திட்டு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி 50 வருஷமா ஒரே வேலையை செய்யறதே எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. நிறையோட செய்யறாரு. அவர் 50 வருஷம் செய்யற மாதிரி இல்ல, இன்னைக்குதான் நான் வேலையில ஜாயின் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒரு டைமும் அந்த சிம்பிள் லாஜிக்ங்க. நம்ம தான் அந்த கோஸ்டர்லாம் யூஸ் பண்ணி பெரிய ஃபேன்சி அந்த மாதிரிலாம் பண்றோம் இல்லையா. ஸோ ஹி ஹேட் அ ஒன் பெட் கிளாத், ஓகேவா. ஸோ அப்படி டீயை வந்து நமக்கு இந்த வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரே எடுத்துட்டு வந்து வச்சிருவாரு. சம்டைம்ஸ் இப்படி யாராச்சும் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இப்படி இந்த ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரே மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதில் வச்சுட்டு அவங்க எடுத்தோடனே அந்த கிளாத் வில் கம் அண்ட் கிளீன். எவ்ரி சிங்கிள் டைம் அது அந்த ரெசிடியூ அதுல பார்க்கவே முடியாது. நீ 50 வருஷம் டீ கடைனா அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இப்படி கிளீனா அந்த என்ன பாய்லரு அதுல வந்து அழகா இப்படி பட்டை போட்டு அழகா ஒரு பொட்டு வச்சு ஈவன் ஒன் சிங்கிள் டீ கடை கேன் மேக் யூ ஃபீல் அட் ஹோம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எனக்கு அடுத்து யாராவது இந்த குற்றாலம் கொடைக்கானல் அது மாதிரி யாராவது கல்யாணம் பண்றோம்னா ரீச் அவுட் வாஸ் வாட்டர் ஃபால்ஸ் கீழே கேவ் உள்ள இந்த டைம் வந்துட்டு எனக்கு புதுசா இருந்தது. எனக்கு புது நாலேஜ் கிடைச்சது வந்து தமிழ் சுயமரியாதை கல்யாணம். ஆமா, அதுவும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் பேசும்போது இந்த வருஷம் no disrespect to other cultures and other style of India, but this was the first time that I personally have documented a சுயமரியாதை கல்யாணம். and இந்த வருஷம் தான் நான் ஆரம்பிச்சேன். இந்த வருஷமே நம்ம 3 செல்ஃப் ரெஸ்பெக்ட் எஸ்
பண்ணதே 13 தான். அந்த 3 ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சுயமரியாதை கல்யாணம் வெட்டிங் பண்ணப்போ அது நான் வந்துட்டு ஸோ இட் இஸ் லைக் தே வில் ஷேர் அப்படிலாம் இல்ல யூ வில் ஷேர் வோஸ் we won't share வோஸ் they will share வோஸ் அது வந்து 2 கேமரா வச்சு ஷூட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் அதர் ஆங்கிள் நான் அப்படியே ஷூட் பண்ணும்போது அப்படியே அழுதுறேன். that was the first wedding we all held. நான் இந்த சைடு ஒயிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி அப்பா இருக்காரு, பொண்ணோட அப்பா அழுகுறாரு, நான் அவரை பார்த்து நான் அழுகுறேன். இல்ல வீடியோ எடுக்கணும் நீங்க. நான் இந்த சைடு அவருக்கு ஒரு பார்த்து அழுகுறேன், அழுதுறதுக்கு நான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். So there are so many ways to do a wedding. Obviously, no disrespect to any wedding. Wedding. So in the wedding வந்து especially எனக்கு அவ்வளோ கனெக்டடா ஃபீல் ஆனது வந்து ரைட் ஃப்ரம் த வெட்டிங். அவங்களோட என்ட்ரியில இருந்து அதுக்கு முன்னாடியே we usually go and get their getting readyல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த கேண்டட் மூமெண்ட்ஸ்ல இருந்தே we start and அப்படியே carried forward to the ceremony அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். So right then we kind of knew we are in for something really good and wholesome அப்படிங்கிற ஃபீல் எனக்கு அன்னைக்கு காலையில இருந்தே இருந்துட்டே இருந்தது. So that didn't get that just happened அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரீஃப்லாம் கொடுத்தாங்க, பட் இந்த மாதிரி இருக்கும் யோசிக்கவே இல்லை. Unbinded right in front of our eyes வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. Oh, wedding can be calm, wedding can be composed, wedding can be wow, they made such a, they just brought two, there is no I mean no offense to the vocal artist அந்த ஈவென்ட்க்கு அது தேவையில்லை. they just had one violinist and one piano exactly. அவங்களே அழகா ட்ராக் நான் எடிட் பண்ணும்போது நான் அதை தாலி கட்டும்போது ஏதாவது ஹை மியூசிக் வைக்கணும்னு அவசியமே இல்லை. லைவ் ஆடியோலயே இருந்து வைக்கிற அளவுக்கு பியூட்டிஃபுல்லா எல்லாமே. ஸோ அழகா வந்தாங்க கப்பல் வந்து அவங்களோட vows எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினாங்க. அண்ட் தேர் வாஸ் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். ஸோ தே didn't have தாலி கூட கிடையாது, அவங்க they just exchanged rings and chains மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொடுக்கறது வந்து தேர் எல்டர்ஸ். ஸோ தேர் வாஸ் நோ ப்ரோஹிதர் அந்த மாதிரி வச்சுக்காம தே ஹேட் அ ஃபேமிலியிலே வந்து யார் நல்லா பேசுவாங்களோ அவங்க 2 பேரும் ஹேண்ட் பிக் பண்ணி எல்லாத்தையும் ரன் த்ரூ பண்ணி அவங்களே எம்சி பண்ண வச்சாங்க. தே ஆர் சப்போஸ் டு கேரி அவுட் த ஹோல் வெட்டிங், அனௌன்சிங் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் ஆல் கோயிங் டு ஹேப்பன், அஃபிஷியேட்டிங் த வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி 2 பேரை வச்சு சூப்பராக கேரி அவுட் பண்ணாங்க. ஸோ எல்டர்ஸ் விஷ் பண்ணி அந்த செயின் எடுத்து கொடுத்துட்டு பண்ணிவிட வவுஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்சுது. அண்ட் தேர் வாஸ் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் that is outdid everything what others usually do அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா this group photo. நீ வேற எதாவது யோசிச்சல? நீ என்ன யோசிச்ச? நான் about going out for the cafe. அது will come to that. ஏன்னா வெட்டிங்கே இருக்கு, அது going to the cafe அது வேற விஷயம். பட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த குரூப் ஃபோட்டோவில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபரோ இல்லை whoever the photographer is standing and taking the photographs, you have to tell them to smile and everything. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அது ஒரு நேச்சுரலாக இருக்காது. அவங்க அப்படி சிரிச்சாலுமே திடீர்னு இப்படி நார்மலாக கேமராவை பார்த்துட்டு இருக்கீங்க சிரிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி என்னதான் சிரிச்சாலும் அது இட்ஸ் நாட் நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வே தே டிட் அன் அமேசிங் திங் வேர் மோஸ்ட்டாக அங்கே வந்திருந்த பீப்புள் எல்லாமே இன்டிமேட். ஸோ தே நியூ ஈச் அதர் ஃபார் தெரியும் ஆக்சுவலா அந்த வெட்டிங் ஸோ இப்போ அவங்க அழகா அந்த ஃபேமிலி போட்டோஸே பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி போட்டோஸ்க்கு வந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பயும் அவங்க ஸ்டாப் பண்ணல அந்த எம்சி அந்த கியூஸ் கொடுக்குறது அது எல்லாத்தையும். அவங்க அப்பா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான மெமரியோ இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான மெமரியோ இவங்க இந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க அவங்க குரூப் போட்டோக்கு நின்னாலும் அவங்க அழகா சிரிப்பாங்க அந்த மெமரியை ஷேர் பண்ணும்போது. திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் கேன் டேக் நோட்ஸ் ஆஃப் இட். அந்த மாதிரி பண்ண முடியுது ஒரு குரூப் போட்டோல அப்படின்னா that is an amazing thing. Like photographers சிரிக்க மாட்டாங்க. Exactly. They will be laughing and that will be captured. அது அந்த மெமரி அவங்களுக்கு they bring that whole memory back அப்படினும்போது that was such a beautiful thing. And எனக்கு இது எங்க ஆக்சுவலி சுயமரியாதை கல்யாணத்தை எங்க சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா சுயமரியாதை கல்யாணத்தோட கோட் வந்து it doesn't have any caste or religion with it. வெட்டிங் நாங்க பண்ணும்போது எனக்கே தெரியும் it is an inter-religion marriage in a layman's term. The groom was a Christian, but then அது தெரியற மாதிரியும் அந்த அங்க எந்த இன்சிடென்ட் நடக்கல which is like blown away. parents but அங்க வந்து யாருமே அத காமிக்கல. அங்க என்னன்னா lesser problem it was a group. It was a very full packed wedding. Yes. When a wedding is more of a celebration than an event. That is what we try to achieve here in Kalyan. That has been always a check for us from அதுதான் நம்ம புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு காமா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி we try
to have So, yeah. are there also to be calm. பி இன் த மொமெண்ட், செக்லிஸ்ட் மாதிரி அடுத்தடுத்துன்னு போகாம ரவுண்டடா எக்ஸாக்ட்லி எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்போமா. For context, it's happening in Primrose, and the old Madras baking company was like a 10-minute drive from there. From there, Yeah. so அங்கதான் they sat and organized this whole thing, the wedding பத்தி, the self respect marriageல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத அந்த கஃபேல உட்காந்து தான் they figured out each and every aspect of this wedding அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸோட they had a very nice connect and they are coffee people அப்படிங்கிறதுனால அங்கேயும் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பாங்க. அங்கே போய் லாட்டே அமெரிக்கானோ அதெல்லாம் கிடையாது, ஃபில்டர் காஃபி. அதாவது ஃபில்டர் காஃபி சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருந்தது. we have to somehow make it happen, if not on their wedding day or some other day அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கரெக்டாக வெட்டிங் முடிஞ்ச உடனே வெட்டிங் முடிஞ்சோடனே எப்படியா போயிடலாம், we'll just sneak them out. ஆக்சுவலாக அந்த கேஸ்ல they forgot everything. Yeah. அதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓ ஆமால அப்படின்னு. And to add to it, இந்த வெட்டிங்க்குன்னு வரும்போது வெட்டிங்க்கு முன்னாடி அவங்களே ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கார் வாங்கினாங்க. So we were able to capture a series of memories with them. அங்க பிரிம்ரோஸ்ல வெட்டிங் முடிச்சிட்டு அப்படியே அவங்க கார்ல they got in, they went to that cafe, they went on. We made sure that we should not disturb them. அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், தூரத்துல முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம், அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம because அங்கதான் அவங்க உட்காந்து காஃபி குடிப்பாங்க. ஈவன் தட் the groom was not a coffee person. அவர் அங்க மட்டும் தான் காஃபி குடிப்பாப்ல. So they were like running through what was all happening. நாங்களும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு சரி ஓகே வந்ததுக்கு ஒரு காஃபி போடுவோம் சொல்லிட்டு இட்ஸ் a very good wind down session. அங்கேருந்தே we called, yeah okay we are good. அதான் வந்துட்டு they were having that moment and நான் வைட் எடுத்துக்கிட்டேன். ஸ்னாப் போட்டாங்க. ஓ ஓகே அதுதான் அக்கம்ப்ளிஷ்மென்ட். Yeah, like yes, but not a lot of people get to do that, and I wish for everybody to have moments like that. Exactly. That was a lovely frame because she had her all wedding bangles and mehendi and everything and holding a coffee and you could do that. Yes, now you can officially do that. இவ்வளோ அது வந்து எனக்கு எப்பவுமே it amazes me. Like எப்பவுமே தாலி கட்டுற மொமெண்டா இருக்கட்டும், அது வவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மொமெண்டா இருக்கட்டும், நம்ம இவ்வளோ வருஷம் ஒருத்தங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி 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 now they are at the moment, they are living it. அந்த ஸ்னாப் போடுறதுங்கிறது ஒரு ரொம்ப லேமான மேட்டரா இருந்தாலும் அவங்களுக்கு பாஸ்ட்ல என்ன ஹோல்ட் பண்ணிருக்காங்க அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற மேட்டர் தான். ஸோ ஆரம்பத்திலிருந்தே நமக்குன்னு ஒரு 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 பிராண்ட் ஆரம்பிக்கணும், இல்லைனா நம்ம ஒரு விஷயத்தை கேரி அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட் ஈவன் பிராண்ட், மீ பர்சனலி ஆர் அஸ் பர்சனலி ஹவு வி ஆர் கோயிங் டு கேரி அவர் செல்ஃப் into our lives அப்படின்னும் போது we made a conscious decision where it is going to be a slow paced thing. அலைகள் ஆரம்பிக்கும் போது it is going to be slow paced and we should be okay with it அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே மைண்ட்ஃபுல்லாக. ஏன்னா there are frequent moments which are very scary. அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ஒன்றுமே இருக்காது கையில் அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமும் இருக்கும். பட் ஆனால் this is what we signed up for அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதான், ஸோ இருந்தாலும் this is something that we are conscious about, so let's not freak out, we'll somehow make it happen. அதே மொமெண்ட் the style that we approach நான் ஸ்டைல் நான் சொல்றேன், the way we approach அந்த மொமெண்ட் I know people, I don't want to bash the people, but there are people who அழகா montage ஆக்கி நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாங்க ஒரு கேஃபே உங்களுக்கு தான் அந்த இடத்துல ஒரு அது montage மாதிரி ஆக்கி இப்படி காஃபி எடுத்துவாங்க, இப்படி இது பண்ணுங்க அப்படி இது way of approach. Yeah, we just wanted them to have their moment. Exactly. அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்துட்டு the whole process of documenting. Yeah. And we felt inclusive with people. Actually இது எல்லா வெட்டிங்ஸ்லயுமே we are grateful for not meeting not bad people as such, but then bad treating people. We've almost all the weddings or events or celebrations that we've been part of, we've felt inclusive with them. More of our kind of people. Yeah, more of our kind of people. We've sat down for coffee, we've spoke so many things other than that celebration or that particular day. Couple who cook for us. Yes. So oh my god, we were actually grateful. So நீங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ண அதே cafe stuff காஃபி போடுறதுல இருந்து தலைவரை நீங்க எடுத்துட்டு வாங்க நீங்க வைங்க அப்படின்னு பண்ற people and other ரசிக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. But then that is not our cup of tea also. And the people who are there not exactly. So we are getting our
நம்ம ரேப்போல இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம ஒர்க் எக்ஸாக்ட்லி நம்ம யாரையுமே இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணல. there will be times that என்ன ரொம்ப காண்ட் பண்றாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி will be see we are starting out and we will have places like we are not okay with this அப்படிங்கிற மாதிரி மேட்டர்ஸ்லாம். But then we have a person who is like in this field for என்னோட வயசே டபுள் மடங்கு பண்ற அளவுக்கு there is a person who we know and who's working with us. அவர் சொல்லுவாரு, see whatever it is today is their day. You've been paid for it எல்லாம் தாண்டி today is their day and we are like we are capturing that. We are here to cater it and அந்த நாள்ல என்னதான் கஷ்டமா இருந்தாலும் on plain side அதுதான், that's why we are here. Exactly. நிறைய தடவை மிஸ்கம்யூனிகேஷன் நாங்கள் ரொம்ப நிறைய வந்து கப்புள் கிளைண்ட்ஸ் அப்படி பற்றி பேசிட்டோம். பட் த பீப்புள் ஹூ மேக் இட் ஆல் பாசிபிள். ஏன்னா இப்போ நாங்கள் 3 பேர்னா ஒரு வெட்டிங்கை நாங்கள் 3 பேருமே கேரி அவுட் பண்ணி நடத்திட்டு இருக்க முடியாது. ஹாவ் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் அஸ் அப்படின்னும் போது அதை அழகாக சொல்லுவாங்க அவங்க வந்து. ஸோ ஐ கேன் ஜென்யூன்லி சி அவங்க அலைகளுக்கு வந்து ஒரு ஷூட்க்கு வந்து வேலை செய்யும்போது தே ஜஸ்ட் லைட் அப். எங்களுக்கு ஒரு பெருமை அது. வெரி எக்ஸைட்டட் அப்படின்னும் போது அண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸைட்டட் அபவுட் ஜென்யூன்லி எக்ஸைட்டட் அபவுட் தி ஜாப் அப்படின்னும் போது இட்ஸ் ஜஸ்ட் கேரிஸ் அஸ் இன் அ வே. அந்த 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 டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோடய கேரி அவுட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் திங். Sometimes you don't get to have breakfast, you can't seem to give time for that. And there was this particular moment where we were shooting a birthday, since we are talking about challenges and everything. So there was this one birthday party that is happening in Chennai or 5-star hotel la vandu and birthday party nadakudhu. So birthday party ella mudinjiruchu, cake cutting, cake bashing ellame mudinjittu people are going for their dinner. It was a buffet system and just as usual நாங்கள் வந்து we are picking up our plates and going to have dinner and there was this food catering vendor who said இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே சாப்பாடு சொல்லலை அப்படி சொன்னாங்க. that has never happened to us before. இவ்வளோ வருஷம் ஷூட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பர்சனலி அது எனக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து பிளேஸ் எடுத்துட்டு போயிட்டு we are like feeding ourselves for the food and there was this vendor coming and saying இங்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை. and I was very confident that இல்லை எங்களை சூஸ் பண்ணியிருக்க பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அந்த இடமும் சரி அந்த கிளைண்ட்டும் சரி அப்படி பேசல. அப்படி ஆரம்பத்தில் வந்து அப்படி பேசல. அண்ட் அந்த மொமெண்ட்ல வந்து நான் கூப்பிட்டு போயிட்டு அந்த வெண்டார் வந்து நீங்கள் வாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வந்து கிளைண்ட் இந்த மாதிரி சொன்னீங்களா ஆமாம் அப்படிதான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இந்த he has took me away and said இல்லைங்க ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே வந்து சாப்பாடு சொல்லலை பட் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இன்னும் உங்களோட பையனோட பர்த்டேக்கு தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ண வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. இல்லை பரவாயில்ல இல்லை நீங்கள் நினச்சிங்க இல்லையா வில் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப்னு சொல்லிட்டு வில் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் கோவம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களை போய் கன்ஃபரண்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஹேவிங் திஸ் டபுள் மீட். ஈவன் தென் நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்து சொன்னார், த ஒன் ஹூ இஸ் பின் ஷூட்டிங் திஸ் ஃபார் ஸோ லாங் வந்து சொன்னார் இந்த மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் தேர் டே அவங்க பையனோட டே. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கிறதுனால நம்ம போயிட்டு அவங்க கேட்க போய் வை மேக் த ஹோல் டே இது இன்னொரு நாள் கூட அட்ரஸ் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் கம் மை செல்ஃப் டவுன் அண்ட் அதுக்கப்புறம் வெளில போய் நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு பிகாஸ் எங்களுக்கு இருந்த ஒரு ரேஜ்ல லைக் அப்போதான் காப்பிங் டேட்டா அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப் காப்பி பண்ணிட்டு போய் கன்ஃபரண்ட் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவரே அப்படியே காமா இருந்தாரு, என்ன ப்ரோ என்ன பிளான் இல்லை ப்ரோ இது மாதிரி பண்ணோம் இதுக்கு. So many people go through this and people who just format cards on spot because they get offended or they பார்த்துருக்கோம். எக்ஸாக்ட்லி எங்களுக்கு இருந்த என்னன்னா இது வந்து கரெக்டா 24 எண்ட்ல நாங்க 2024 பண்ற லாஸ்ட் ஈவென்ட் அது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2025. கமான் இட்ஸ் 2025 அண்ட் மிஞ்சி போனா 4 பேர் இருக்கும். புஃபே சிஸ்டம்ல பர் பிளேட் person. If you can like I don't understand what is the problem. Is it back minded stuff? This is confrontation. முன்னாடியே அட்ரஸ் பண்ணிருந்தா yeah true exactly அதுமே பிரச்சனை தான். பட் I'm telling you அட்லீஸ்ட் சொல்லிருக்கலாம். எல்லாமே அதுதான் சாப்பாடு போடாதது பிரச்சனை. முன்னாடி வரும்போதே இந்த மாதிரி லிமிட்டட் பேஸ்னா சொல்லிருக்கோம். உங்களுக்கு ஃபுட் இருக்கு, வெரி சிம்பிள். செட்டிங் இன் கோ இன் அட்வான்ஸ். அவ்வளவுதான்.
அப்பவும் அது இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டு பட் அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி நான் போய் பிளேட் வச்சு ரஷ் பண்ண மாட்டேன். மேட் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் Yes. ஏன்னா see we have been shooting for the day and we would also be exhausted, we would also be hungry, we would also be looking for the food right next thing போய் சாப்பிடணும் அப்படின்னு தான் இருக்கும். பட் தென் அது நடந்தப்போ மேபி அது அந்த பசினால ஹங்கிரி ஆங்கிரியா that is a word ஹேங்கர் இல்ல நாங்க வந்து ஆனா அந்த சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து இன்னுமாடா அது ஒரு 5-star ஹோட்டல் அப்படினா 5-star ஹோட்டல்ல அந்த கிளையண்ட் இப்படி பேசல. நீங்க நாள் ஃபுல்லா செம்ம ஃபன்னா பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட்ல வந்து என்ன ப்ரோ அப்படியே ஊரும் பிளட் சாட் பிஜிஎம் போட்டுட்டு அப்போ மட்டும் அந்த வீடியோ பண்ணிருக்கோம். we are like suckers for cars and food. ஓகேவா, நாங்க வந்து 100 ரூபாய்க்கு சாப்பிடுவோம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். இட் இஸ் ஆன் how heavy that day our pocket is. But then அன்னைக்கு வந்து இல்ல இதுக்காகவே I want to அது ஒரு reassurance மாதிரி ஒரு ஈகோ ஈட்டிங் கூட வச்சுக்கோங்களேன். Vipis is not a food place. A desert place or food will be costly, but then we just went there, நல்லா சாப்பிட்டு நல்லா டெசர்ட் சாப்பிட்டு அந்த டே வந்துட்டு ஓகே இதுல இந்த டே முடிய கூடாது. என்னவே that's not why we are here. Just because people are like that நம்ம அப்படி அஃபெக்ட் பண்ணோம்னா it won't be right அப்படின்னு சொல்லிட்டு. This year also there was an event where there was a celebration where the place was crowded, the food was not our cup of it என்ற போது எனக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யோசிச்சது கிடையாது. அப்பதான் லைக் we were on a very tight budget. நாங்க வந்துட்டு அதாவது ஏன்னா நானும் ஈஸ்வர் தான் அன்னைக்கு இருந்தோம், அந்த டே ஆஃப் இதுல இருந்தோம். அப்ப மதன் வாஸ் நாட் தேர் ஃபார் தட் இது. ஸோ நானும் ஈஸ்வர் உட்காந்து கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க சாப்பிட முடியாதுன்னு ஆயிடுச்சு. And it was late also when we were having our vendors with us. ஸோ அதனால எல்லாரும் சாப்பிடணும். லைக் நான் பர்சனலி மூணு யோசிக்கிறேன். நான் மோஸ்டா நான் ஐ ஒர்க் வித் நம்பர்ஸ் அதுன்றதுனால நான் யோசிக்கிட்டு இருக்கேன், கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்தா இங்க சாப்பிட்டுட்டு லீவ் இங்க இல்லைன்றதுனால அவங்க கிளம்ப சொல்லலாமா, கிளம்ப சொல்லலாம். நான் எல்லா பாசிபிலிட்டியும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க கிளம்ப சொல்ல எப்படி இல்லாம நீங்க வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு எப்படி சொல்லிடலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே சாப்பாடு என்ன பண்ணலாம் ஒரு மாதிரி மூளைக்குள்ள டைஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அப்புறம் தான் கிட்டாச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் நீ ஒரு வேளை சாப்பாட்டு கூட இது இல்லாத அளவுக்கு இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இல்ல காசு இருக்கு, there are base parameters where இதெல்லாம் should be met. இதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அப்படின்லாம் வரும்போது இன்னைக்கு தான் we discovered a new realm of good food. Money is dum biryani. I will always I feel like having money dum biryani now. Yeah, you need that. ஆல்ரெடி பசியில் இருக்கேன். We are not very இந்த மாதிரி இதுல வந்துட்டு நாங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் செட் ஆயிடுச்சு புதுசா அதை ட்ரை பண்ணுவோம். பட்லாம் we actually force ourselves to try new stuff. Yes. Personally இப்போ கேட்டிங்கனா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு 3 பிளேஸ், லஞ்ச்க்கு ஒரு 3 பிளேஸ், டின்னருக்கு ஒரு 3 பிளேஸ் இருக்கும். மூணு கூட யோசிக்க வராங்க. அத லஞ்சா டின்னராவும் இருக்கும். பெரும்பாலும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா டக்கு கீதா கேட்கணும். எஸ் கீதா லஞ்ச்னா கேலி மணி ஞாபகம் வரும். கீதா இல்ல கேலி இவ்வளவுதான். ஒரு ரெண்டு பிளேஸ் மூளைக்குள்ள வச்சிட்டு தான் ஓடிட்டு இருப்போம். ஹாப்பி வித் தட் ஃபுட். கம்ஃபர்ட், அதெல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் கம்ஃபர்ட். அன்னைக்கு வெரி ஹாப்பி. அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிட்டு ஃபுட் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணான்னு யோசிப்போம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவார்டிங்கா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகும். It was not the intention, but then ஒரு கம்பெனியை ரன் பண்ணும்போது அப்படியே மைண்ட்ல வந்துரும் நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும். இப்போ இது இவ்வளவு செலவு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது எவ்வளவு செலவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. சாப்பாடு பேச கூடாது. It is like in a way like we are not taking good care of ourselves. Exactly. We deserve good food. After at least working for so many hours, working good for so many hours. Yeah. We deserve good food and people who come work with us deserves it. அதுதான் that was இந்த வருஷத்தோட very keen to us. People who work with us should feel good. Because there has been another challenge this year. To start with, கோயம்புத்தூர்ல ஒரு ஈவென்ட் முடிச்சுட்டு நைட் வந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட் வந்துட்டு அது டிராஃபிக்ல மாட்டிட்டோம் ஒரு இடத்துல. டிராஃபிக் மாட்டின இடத்த சுத்தி ஹோட்டல் கிடையாது. அந்த டிராஃபிக்கை தாண்டும் போது ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலே கிடையாது. நாங்க சாப்பிடலாம் கூட பரவாயில்ல. பட் தென் எங்களோட ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ட்ரீட் தம் வெல்னு சொல்லிட்டு பட் தென் வி ட்ரைட் இட். அது வந்துட்டு ஒரு மன கஷ்டம் தான் எனக்கு. அவ்வளவு நீங்க சாப்பிடுவீங்கன்னு ஒரு சொல்லியிருந்தா கூட நான் வந்து வந்துருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு எக்ஸாக்ட்லி But that was like, it was all calling for like next time இதையும் மைண்ட்ல வச்சு பிளான் பண்ணணும். Because with நம்மளோட ஒரு பிராக் என்னன்னா
எனி ஒரு சின்ன இங்க இருந்து ஆழ்வார்பேட்டில் ஒரு ஈவெண்ட்னா கூட அதை வந்துட்டு ஸ்டார்டிங் இந்த டைம் இங்க இருக்கும், இந்த டைம் இங்க இருக்கும், இப்படி போறோம், இங்கேருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத ரொம்ப பர்டிகுலரா பிளான் பண்ணி பண்ணுவோம். சாப்பிட்றோம்னா இங்க சாப்பிட்றோம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுவோம். அதை வந்துட்டு அந்த இடத்துல ஓகே மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் அது கூட ஆகக்கூடாது. ஈவன் இஃப் இட்ஸ் லாங் டிராவல், ஃபுட்டையும் மைண்ட் பண்ணி அதை டிராவல் பிளான் பண்ணோம். And not just food, means of travel also. Yeah. Like எனவே எனக்கு வந்துட்டு நிறைய நேரங்கள்ல தோணுங்க, அலைகள் ஆரம்பிச்சதுல இருந்தே அலைகள்ல there is no hierarchy. எல்லாருமே இங்க பியர்ஸ் தான். அது ப்ரோஸ் ஒரு கான்ஸும் இருக்கு. there is nobody to be the bad guy here, nobody to for us to answer. நாங்க யாருமே ஆன்சர் பண்ண கிடையாதுன்றதுனால we get to tend to go lethargy of our. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு தப்பு பண்ணி தான் நாங்களே திருத்திப்போம். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் இஸ் been a very rewarding year in learning basis also. Gladly நாங்க பண்ற தப்பு வந்துட்டு வெளில யாரையும் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு அது பண்ணாம இருக்கணுன்றதுக்காக we are very meticulous about it. அந்த மாதிரி விஷயம் தான் இங்க இருந்து கோயம்புத்தூர்ல கார்ல போயிடலாம் அப்படின்னு அசால்ட்டா யோசிச்சிட்டோம். அசால்ட்டா யோசிச்சோம், அதுக்கு ப்ராப்பரா பிளான்லாம் பண்ணோம். அது போகும்போது தெரியுது இட் இஸ் நாட் a very easy thing to do. சரி, ஓகே. ஸோ வந்துட்டு ஐ எம் ஸ்கெப்டிக்கல் அபவுட் கோயிங் ஆன் அ நைட் டிரைவ். ஸோ ஓகே, நைட் டிரைவ் நம்ம பண்ண வேணாம், லெட்ஸ் புட் அ டிரைவர் அப்படின்னு போனோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெகுலராக கார் ரெண்டல் எடுத்தோம். பிகாஸ் இப்போ நம்ம 3 பேர்னா நம்ம கிட்ட இருக்கிற கார்லேயே போயிடலாம். கியர் அண்ட் ஆல்சோ டேக்கிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால ஓகே வி நீட் அ பிகர் கார் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். எதை எடுத்தோம்? இன்னோவா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் 2.8. 6 பேர் போனோம். டிரைவர் போன வேலையே தூங்கினே ஓட்டிருக்காப்ல, நான் தூங்கிட்டேன். அந்த பாயிண்ட் படானு போட்டுறாதா, அது ஒரு பெரிய கதரா அது. சோ அதான் ரொம்ப டீப்பா போய் அடுத்த நாள் காலையில வந்து we have to go for a shoot and everything. So அதனால we put a driver. அது எஸ்பெஷலி நைட் டிரைவ் எதுக்கு why take risk அப்படின்றதுனால we put a driver. and இங்க சிட்டி உள்ள இருந்து எடுக்கும் போது ஆள் நல்லா ஜோஷா அழகா சீட்லாம் முன்னாடி இழுத்து வச்சுட்டு சூப்பரா ஆரம்பிச்சாரு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ எனக்கு when it comes to A to B சாப்பிட்டு சென்னையில் கூட தரலங்க. when it comes to safety reasons, especially இந்த கார் இருந்தது, அதை நான் கொஞ்சம் கீனாக கவனிப்பேன். ஸோ நான் வந்து போயிட்டு பேக் சீட்டில், இது இனோவா தெரியும் உங்களுக்கு, அந்த சீட்னா பேக் சீட்டில் போயிட்டு நான் வந்து ஐ டென்ட் ஸ்லீப், ஜஸ்ட் லைங் டவுன். இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க சவுண்ட்லாம் எனக்கு கேட்டிருந்தேன். பட் ஒரு சவுண்டாக ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. I could feel the car, something is wrong with the car. wrong with the car ஆ டிரைவரா எனக்கு தெரியல. பட் சம்திங் இஸ் ராங் அப்படியே எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். the car is going this way and then suddenly coming this way, going this way, அப்படி வந்துட்டே இருந்தது. அப்புறம் சரி ஓகே நம்ம எழுந்து பார்த்துட்டு படுத்துறாம ஒரு 2 நிமிஷம் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்க he is actually falling asleep on the driver seat. ஸோ சம்திங் காலைல சிட்டி விட்டு தாண்டின உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் தான் நான் சுற்றி பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தா, நம்மளால் மட்டும் கிண்டில் வச்சுன்னு பார்த்துன்னு படிச்சுன்னு இருந்தாரு உட்காந்து. ஸோ அதான் அது படிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அதனால பாசஞ்சரா உட்கார்ந்தேன் அப்படின்னா நான் தூங்குறேன்னா நான் பின்னாடி போய் உட்கார்ந்துருவேன். டிரைவர் பக்கத்துல நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸா, தட்ஸ் a good practice actually. ஸோ அது பண்ணிட்டு அப்புறம் he is doing his profession. பட் ஆனால் தூக்கம் வருது அவருக்கு. என்ன அன்னைக்கு is having a bad day-வா என்னன்னு எனக்கு தெரியல. அவரையும் அஃபன் பண்ணாமல் நான் போய் சொல்லிட்டேன் அந்த மாதிரி வண்டி ஓரங்கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் தூங்குறீங்க அப்படிலாம் கூட அவர் கன்ஃபர்ம் பண்ணி எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு, இல்லைனா எனக்கு ஓட்டணும்னு தோணுது, நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, ஏன்னா ஒரு 2:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். 2 மணி சூர்யா டிரைவர் அவேக் இவங்க எல்லாருமே மோஸ்டா தூங்கிட்டாங்க. அங்க ஆரம்பிச்சவங்க போயிட்டு அவரு பின்னாடி சீட்ல அவரு விட்டோன்னா அந்த கமாண்டிங் சீட் அந்த சீட்ல வந்து அழகா அப்படி போயிட்டு அப்படி உட்காந்தாரு சார். ஒரு 5 நிமிஷத்துல கொரட்டா சவுண்டு நல்லா தூங்கிட்டாரு டிரைவர் வந்து. அவரு சரி ஓகே ஏதோ மனுஷன் ஏதோ ஹேவிங் அ பேட் டே வாட்எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். என்னெல்லாம் பேச முடியுமோ என்னெல்லாம் பேச முடியாதோ பேச ஆரம்பிச்சு போது 4 hours டிரைவ். எனக்கும் பியூட்டிஃபுல் கார் பட் ஓட்ட ஆரம்பிச்சோம். அழகா ஓட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் போய் நிறுத்தினது I can understand how challenging it is. ஏன்னா you are not prepared to drive. ஏன்னா நம்ம டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மைண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் டிரைவரே போட்டுருவோம். Now that in the middle of the night out of 3 o'clock you have to drive. எடுத்து கொஞ்சம் செக் இன்ஜின் லைட் அடிச்சு ஏர் ஃபில்டர்ல வந்து, அதாவது இப்படி வீட்டை பெருக்கி வரனா கூட அவ்வளவு குப்பை இருக்காது.
அந்த ஏர் ஃபில்டர்ல ஒண்ணுத்துல அவ்வளவு குப்பை. பல வருஷமா கிளீன் நான் அந்த கம்பெனி எக்ஸ்போஸ் பண்ணலாம், ஆனா அந்த கம்பெனி நமக்கு இன்னும் அந்த காருக்கு அட்வான்ஸ் போடல, இன்னும் கொடுக்கல. பிப்ரவரி வருஷமே முடிய போகுது. எனக்கு எனவே glad that அது எல்லாமே வருஷ ஸ்டார்டிங்லயே அடிலாம் வாங்கியிருக்கோம், ரொம்ப பெரிய அடியா வாங்காம. எனக்கு ரொம்ப பெரிய ஐடியா இல்ல, அடி எல்லாமே பெரிய ஏர்லியா நடக்கிறதோட லேர்ன் குவிக்லி. அப்போ வந்து நாங்க இந்த டிரைவிங் இன் நைட் டைம் அது ஒரு சேலஞ்சுன்றதை விட அது ஓகே, somehow we managed, that wasn't like expected situation, but somehow we made the best out of the situation and சேஃபாக எல்லாருமே போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோ பெரிய கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட போடாமல் ஸோ மேனேஜ் போயிட்டு வந்தாச்சு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் there is also another colleague fellow photographer who is not our age. அவர் அதில் கம்ஃபர்டபுளாக இருப்பாரா ஓவர் நைட் டிரைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே நாங்கள் பெருசாக we informed him but didn't ask him உங்களுக்கு காரில் வரது ஓகே ட்ரெயின் ஆர் பஸ் நாங்கள் போட்டு விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஒரு ஜோஷ்ல ஓகே ரோட் ட்ரிப் போகிறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துட்டாரு. பட் we could feel he was not comfortable being seated for that long. You need to have him in our podcast. அப்படின்னு someday. ஸ்பீக்கிங் அபவுட் அவரே தான். I'll just attend and come. ஹலோ, வணக்கம் தலைவரே. தாராளமா சொல்லலாம், பேசலாம், சொல்லுங்க. உங்களை பத்தி பேசியிருந்தோம். நான் உங்களை பத்தி இதுவா பேசல, பெருமையா பேசியிருந்தோம். நீங்க வேற சொல்லுங்க. பேக் டு யா என்ன பேசணும், குட் மனுஷன் அவருக்கு. ஸோ நம்ம மட்டுமே, பிகாஸ் சி த பீப்புள் தட் வி ஆர் ஒர்க்கிங் வித் இஸ் very vast age difference. V3 ரொம்ப very vast age difference. அதனால we get to actually ஒரு ஷூட்டுமே வந்துட்டு get to know a lot of stuff, a lot of things to learn. And one thing that we are also happy about is ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அது அடுத்த ஷூட்ல நடக்கக்கூடாது அப்படிங்கறத சரி பண்றதுக்கும் we are taking efforts. அது கரெக்ட் தான். ஸோ அதுல இருந்து we made a point that இந்த மாதிரி லாங் டிராவல்ஸ்லாம் அதுவும் எஸ்பெஷலி மீட்டர் people are very good at that. அவங்க ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா சொல்ல கூட மாட்டாங்க. see for them it is a part and parcel of the work, but then it is our responsibility to have to take care of people who are working with us. yes, அவங்க இல்லனா கூட ஆன ஜெனரல் பேஸ் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் இது சரி கிடையாது அப்படின்ற நோட்டீஸ் பண்ணி we have to அப்படின்றதெல்லாம் இந்த வருஷம் it is a very good journey that way. ஏன்னா இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கப்புறம் அந்த வெட்டிங்க்கு அழகா ஒரு ட்ரெயின்ல ஏசி டயர்ல அழகா ஒரு புக்கிங் போட்டு கொடுத்தாரு. that was a big call. மேலா anyway ஒரு 3 hours மேல ஆயிருச்சுனா we are not traveling by car. yeah அதனால தான் அடுத்து போலாம். there are so many plus when we do that, but then it is not worth. கோயம்புத்தூருக்கு வந்து we figure out a very good travel plan. போறோம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு அதுவுமே we make sure we travel on a comfortable note. see the point is you can cut down on a lot of cost by traveling on like not so comfortable but then that is not an option. That is not a place where you can cut cost. இன்னும் நிறைய இடத்துல கட் காஸ்ட் பண்ணலாம். ஆனா நீ ஒரு விஷயத்தை பண்ண போற, travel comfortably, enjoy the process. Exactly. at our pace na ஆரம்பிச்சோம். yes, so we get lost in the middle, we get overwhelmed and lost in the middle, but அப்பப்ப இதெல்லாமே remind us taking us on the right track. yeah so we figure out அங்க போறோமா, அங்க போயிட்டு ஒரு ரெண்டல் கார் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கேயாவது போறோம். the point is if you're going outside, travel comfortably, enjoy that place. இப்போ உடுமலைப்பேட் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டா கிளம்பி வந்துருக்கலாம் கிடையாது. அன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க ட்ரெயின்டா ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாலும் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த ஊர்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், திருமூர்த்தி டேம்க்கு வீட்டுக்கு apart from the wedding அதெல்லாம் எங்க பட்ஜெட்லயே இருக்காது. we have to do that because then I give credits to Manager of our. yes ஆமா, அவர் அழகா ஒரு நம்பர் கொடுத்து இவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கூப்பிட்டு போவாங்க. the whole நம்ம வெட்டிங் செலிப்ரேஷன் அது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த full part of sending off. yes oh yeah ஒரு இது கிடைச்சது கிடையாது. it was an actual send off in a very emotional good sense of it. yeah நம்ம எல்லாமே ஆன் செக்லிஸ்ட் ஆன் பேப்பர் ஷெட்யூல்டா வாழ்ந்ததுனால இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சா கூட பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு oh my god அதுவும் the most அழ வைக்கிற பாட்டு அப்படிதான் பாட்டு. ஏன்னா எல்லா ஈவெண்ட்டுமே நமக்கு ஷெட்யூல்டா போறதுனால இது நடக்கும் தெரிஞ்சதுன்னா அதோட இமோஷன் ஹிட் ஆகாது. அன்னைக்கு ஒரு சென்ட் ஆஃப் இருக்கு பாட்டு கூட இப்படி ஷெட்யூல்டா இருந்தா மேபி ஹிட் ஆயிருக்காது.
சண்டை பாட்டு கூடாது எனக்கு வீடியோ எடுத்து அழுதுனே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி எடுக்கிறேன், அவங்க அப்பா அழுகுறாரு, எனக்கு தெரியுது, அழாதீங்கப்பா அப்படின்னு. அண்ட் எவ்ரிதிங் அந்த இடத்துல தான் வில் பி ஆக்சுவலி என்ன சொல்றது, நல்ல வேளை இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்றதுல வந்துட்டு அந்த ஸோ நார்மலி வி டோன்ட் ஆஃபர் ட்ரோன்ஸ் டு எவ்ரி ஒன். தென் அப்போ அந்த சென்ட் ஆஃப்ல வந்து அந்த ட்ரோன் எவ்வளோ எஃபெக்டிவா இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படியே அந்த கார் போகுது, அப்படியே அந்த எந்த படம் வந்து மிஷன் இம்பாசிபிளா அப்படி புரிஞ்சு போங்களேன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். நான் படம் பார்க்க மாட்டேன் கைஸ். அது மாதிரி அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஊரை காட்டுறது. அந்த நமக்கே ஒரு ப்ரூவிங் டு அஸ். நாங்கலாம் வந்துட்டு வெட்டிங்க்கும் ட்ரோன்ஸ்க்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. எஸ், வெட்டிங்ல ட்ரோன்ஸ் நாட் மச் நீடட். இட் இஸ் சும்மா ஒரு we stand by that point. ஸ்டேட்மெண்ட் பீஸ் Yeah. அப்படின்றது ரொம்ப குறிக்கோளா, அது எங்களுடைய மூளைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருந்தது எங்களுக்கே ஓகே, அம்மா இது adds value. When it calls for it, yes. இது adds valueன்றது நமக்கும் இந்த வருஷம் அதெல்லாம் Exactly. இப்போவுமே ஒரு வெட்டிங் ஒரு ரிச்சுவல்ல ட்ரோன் ஹேஸ் நத்திங் டு டூ. நிறைய பேர் பறந்துட்டு இருப்பாங்க, பட் அது சரி ஓகே சொல்லலாம். இட் இஸ் ஒருத்தரோட சப்ஜெக்டிவான மேட்டர். இட் இஸ் our opinion, our way of treating weddings, documenting weddings. Yes. Drone doesn't have much purpose there. அப்படி இருக்கும்போது whereas that அதுக்கு நீங்க பண்றதுல it can be used in another proper way. Falling out case is that drones are like என்ன சொல்றது, drones are just like transitions. ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு போறதுக்கு நடுவுல ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் ட்ரோனே தவிர ட்ரோன் cannot share a story or something like that. இப்போ நான் ஒரு இடத்துல இன்னொரு கட்டுக்கு போறேன், அது வந்து ஒரு இட் இஸ் ஸ்லோ டிரான்சிஷன், அது ஒரு எஸ்டாப்லிஷ்மென்ட். எக்ஸாக்ட்லி. அப்படி இருந்தா நம்மளே தானே அதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த பொள்ளாச்சிக்கு ட்ரோன் வைக்குங்க, ஆமா உங்களுக்கு யூஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி very glad that we did. It was a very nice thing. Yes. அந்த மாதிரி குவிக்கா ரிவைஸ் பண்ணி அதுக்கு எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுலயும் we have learned a lot from this. இந்த இடத்துல உடுமலை was ஒர்க் அவுட் நல்லா போச்சு, and we had our time also. And எனக்கு I don't நான் அப்பப்போ என்னோட பர்சனல் ஜேர்னி அப்போ போட்டுருவேன். அப்படி இருக்கும்போது I don't meet a lot of like in general people மீட் பண்ணும்போது இந்த மாதிரி நேரங்களில் தான் I meet very good wholesome peopleன்ற போது the bride's father was a very good person. I have not interacted personally with him on a very depth level. இவங்க 2 பேரும் usually deal with peopleன்றதுனால அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேங்க. லைக் யூஸ்வலா we have a habit of taking selfies with the couple as a memory. எல்லா செலிப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமே அவங்கள்ட்ட போனை கொடுத்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு அப்படி எடுக்கிறது எங்களுடைய வழக்கம். அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் லைக் அவரு கூட நாங்க பொண்ணோட அப்பா கூட செல்ஃபி எடுத்தது ஒரு வெரி வெரி அண்ட் இருக்குதுங்க. நாங்க எல்லாம் முடிச்சுட்டு நைட் பஸ் செம்ம ரஷ்ல பஸ் டைமிங் எல்லாம் மேட்ச் பண்ணி பஸ் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை கால் பண்ணி தம்பி போட்டோஸ்லாம் இல்லை அப்படின்னு அது கேட்கும் போது எனக்கு வந்து இப்பதான் ஈவென்ட் முடிஞ்சது, ஈவெண்டோட போட்டோ எப்படி அவ்வளோ சீக்கிரம் நான் யோசிக்கும் இல்ல பண்ணுவோம் சாயங்காலம் எடுத்து செல்ஃபி அந்த செல்ஃபி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு அவர் சொன்ன கான்டெக்ட் கால் பண்ண டெக்ஸ்ட் சொன்னாரு, நீங்களாம் இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க ஆயிருவீங்க, எனக்கு இந்த போட்டோ நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவுட் ஸ்டாண்டிங்கா நாங்க அந்த ஈவெண்ட்ல எதுவுமே பண்ணல. ஓகேவா, we did what we usually do, but then no, you are going in the right path and you doing it in the right way அப்படின்னு ஒரு பெரிய அஃபர்மேஷன். இப்போ வரைக்கும் we are in contact with that person and we are like தீபாவளி கால் பண்ணி விஷ் பண்ணாருங்க. நானே யாரையும் தீபாவளி கால் பண்ணி விஷ் பண்ண மாட்டேன். நான் யார்கிட்டயும் போயிட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் உங்களை கட்டிப்பிடிச்சு அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஸோ தட் வாஸ் தி மூமெண்ட். கரெக்டாக அந்த சென்ட் ஆஃப்லாம் முடிச்சுட்டு அவர் அப்படியே அங்கே அப்படி நின்றுட்டு இருக்காரு. சென்ட் ஆஃப்லாம் முடிச்சிட்ட அப்புறம் ஓகே நம்மளும் இதுக்கு மேலே சேடாக இருந்தாக்க சரியா இருக்காது, எல்லாருமே சேடாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு பிக் மை எனர்ஜி அண்ட் ட்ரீட் தி அதர்ஸ். பொண்ணு அமுச்சு வச்சாச்சு, இப்போ அடுத்து இருக்கிறவங்க கெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் தி கெஸ்ட் ஐ ஹேவ் டு பிக் மை செல்ஃப் அண்ட் டூ தி நெக்ஸ்ட் திங் அப்படின்னு போகும்போது நான் போயிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு கேட்டோம்னா we had a nice tight hug and that was a nice moment. Yeah. Other than weddings வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இவ்வளவு நேரமா வெட்டிங்ஸ் பத்தி பேசணும். வெட்டிங் மட்டும் தான் மேஜரா ஆச்சு பேசணும். நம்ம வெட்டிங் மாதிரி பண்ண மாட்டோமா, அதனால ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஈவென்ட்ஸ் வைஸா கேட்டேன். challenges in finding a place. அது என்ன இன்னொரு எபிசோட போட்டுருவோம். அது about the space ஒரு வருஷம் ஆட்டும் ஸ்பேஸ் மூவ் ஆகி டாக் அபௌட் தி ஸ்பேஸ். பட் தென் challengesலாம் இன்னும்
அடுக்கணும்னா we three were facing a lot of challenges internally in this year. நிறைய difference of opinion, நிறைய people on different page, and it's like மேபி வெளில கூப்பிட்டு எதனா தெரியலாம். Yeah. The whole fact of us three individually being different people, totally different people. and totally different people, and we still respect each other for who we are, but still finding a middle ground is a very constantly working needs to மாதிரியான விஷயம் தான். That is not something that all are sorted அப்படி முடிச்சிட முடிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்துலயுமே it needs to get work. It's not instantly rewarding. Exactly. So அது பண்ணும்போது it's not an instantly rewarding thing, but it is rewarding. அது கான்ஷியஸா நோட் பண்ற விஷயமா எனக்கு எப்பவுமே இந்த லைஃப்ல ஒரு பெரிய சேலஞ்சா ஆரம்பத்துல was a lack of superiority here, like a superior person here. அந்த hierarchy கிடையவே கிடையாது. We need to be peers. Because you trained that way இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படியே work பண்ணி இருக்கும்போது அந்த அவ்வளவு காண்ட் இருந்தாலும் அது one good thing is நம்ம தலைவலி கிடையாது. Exactly. For example, இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எடிட்னா கூட எனக்கு ஒரு எடிட் வரும், அதை நான் முடிச்சு கொடுத்துருவேன். நான் செய்றேன். Only thing I have to worry about the deadline and that's it. But here, but then we were actually conscious about that before we started. Like ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா we have to do our art, we have to do the business also, because this thing cannot coexist very easily. See, art நம்ம பெருசா சொல்லல, but in the sense of photography is not new to us, editing is not new to us, but business is new to us, finance is new to us, numbers are new to us, handling people, communicating, socializing, and still when it is business in பிரிச்சு பார்த்து பேசுறது எல்லாமே is new to us. அது இருக்கும்போது வெரி அது எல்லாத்துக்குமே இந்த வருஷம் தான் அது நான் பிளே கிரவுண்ட் அமைஞ்சது. லாஸ்ட் இயர் வாஸ் ஜஸ்ட் கொஞ்சம் வார்ம் அப் பண்றதா இருந்தது. ஆமா, யோசிச்சு லாஸ்ட் இயர் we had a lot of interesting things, a lot of challenging stuff. அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல இது எனக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல்லான விஷயம் இஸ் we can always learn அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, முடிச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இல்ல, சம்திங் இருக்கும்போது அது ஒரு சின்ன சோகமும் இந்த விஷயத்துக்கு இதே கிடையாது அப்படின்றது எனக்கு ஃபீல். நம்ம ஃபீல் எனக்கு எப்பவுமே சந்தோஷம். ஐ டோன்ட் ஹேவ் டு ரிட்டையர், ஐ டோன்ட் ஹேவ் டு இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்ல குத்துக்கு ஆர்ட் இல்லை, என் பொருளை கூடியதாக இருக்க போது, என் ஸ்கில் என் ஆர்ட் கூடியதாக இருக்க போதுன்றது ரிவார்டிங் திங் இன் இட் செல்ஃப். அண்ட் we are finding, we are being around the people that we relate with. Exactly. People, we catch up a lot of good people along the way. And we learn things from each other. See, in life in general, we three are not related. Madan is in a different page, I am in a different page. Like எனக்கும் மதனுக்கும் என்ன 7 வருஷம் டிஃபரன்ஸா? 20. சரி, ஓகே, வயசு சொல்ல வேண்டாம். நான் 20, நான் அப்ப 20. ஆமா, நான் 20, இவர் என்னோட 7 வருஷம் தான். இவர் வயசு நான் சொல்ல மாட்டேன். 28. நான் என் வயசு 20. நானே சொல்லிட்டேன்டா 28. 29 இல்ல 28 தான். 28. அவர் ஒரு வயசு சின்னவர். So I am going through a different part of life. I just graduated and mother is going through a different part of life. Surya is going through a different part of life. Exactly. நான் ஸ்கூல் முடிச்சே 3 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷம். அண்ட் அந்த ஒரு இன்டிஃபரன்சஸ் வந்துட்டு எனக்கு என்னோட வயசு நான் கொஞ்சம் ஆக்டிங் மெச்சூரா ஃபீல் ஆகலாம். எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு ஓகே இந்த விஷயம் இப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் வெரி ஃபார் மீ இட்ஸ் வெரி டூ சூன் டு ஹேண்டில் ஆல் தோஸ் ஸ்டஃப். பட் ஐ மீன் லைக் ஐ அம் glad I can do that now. It is a brag. It is obviously a brag. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். சொல்லலாம். அவ்வளவுதான் guys. ரிஃப்ளெக்ஷனும் முடிஞ்சிச்சு, ஹைலைட்ஸும் முடிஞ்சிச்சு, சேலஞ்சஸும் முடிஞ்சிருச்சு. ஆமா, இன்னும் பேர் வைக்கல. நேரம் வச்சிருப்போம், ஆனா கரண்ட் டைம்ல இல்ல, நாங்க இன்னும் பேர் வைக்கல. இப்ப இருக்கிற பேர் உங்களுக்கு வேற ஏதாவது பேர் வேணும் சஜஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, யூடியூப் எங்கேஜிங் கமெண்ட் எங்கேஜிங் ஏதாவது பண்ணுங்க. அண்டர் தி ரூஃப் வித் அலைக்கல். சரி, ஒரு நாள் மொட்டை மாடல உட்கார்ந்து பண்றேன், என்ன பண்றது? ஸ்கை இஸ் தி ரூஃப்ங்க, அண்டர் தி ஸ்கைன்னு வெச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே, சும்மா அப்படி நிக்கலாம்ன்றோம். சூப்பர்.
ஓகே வாட் எல்ஸ் யா இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு the main idea for doing this podcast is beyond weddings என்னெல்லாம் பண்றோம் என்னெல்லாம் பேசுறதுக்கு இருக்கு நிறைய விஷயம் பேசுறோம் அதெல்லாமே பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இதுல கொஞ்சம் வெட்டிங்ஸ் பத்தி பேசணும் பிகாஸ் டு கிவ் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் ஹேப்பன்ட் எங்களுக்கு ஒரு கலெக்ஷனா இருக்கணும் லுக்கிங் பேக் அட் இட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் எடுத்து போட்டுக்கிட்டோம் யா ஸோ there's a lot of things that we are going to talk about moving forward. Wedding is not just about although wedding photography in general is not just about us camera people and all that அது தாண்டி இருக்கு அப்படின்னு to give the other side of the book and there are people who do this like the wedding photography podcast podcast பண்றது is a very general thing podcast studios அப்படின்னு சொன்னது எனக்கு ஆசை ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ பாட்காஸ்ட் பண்றது வெரி நார்மல் வெரி கேஷுவல் திங் அப்படி இருக்கும்போது இது ஆரம்பிக்கும் போதே ஜஸ்ட் another பாட்காஸ்டா இருக்கணும்னு இல்லாம அண்ட் எல்லாமே ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அலைகர் ஜஸ்ட் another வெட்டிங் கம்பெனியா இருக்கக்கூடாது எவ்ரிதிங் தட் வி டு இஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்றது இல்லை இயல்பாகவே அப்படிதான் இருக்கேன் அது இயல்பா இருக்கணும் அப்படிங்கிறது இஸ் இன்டென்ஷன் தேர் இப்போ ஈஸ்வர் லியோ பதினெட்டு நேரில் கூப்பிட்டு சொல்லி பேசணும் அப்படிதான் அந்த பாட்காஸ்டும் இருக்கும். So there is this idea and to make it effective we put some thoughts in it ஏன்னா this could have been just a phone and voice மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ற விஷயமா இருந்திருக்கலாம் பட் ஆனா no it shouldn't be like that. People deserve much and we ourselves deserve something that is valuable to look back upon to reflect back upon அப்படிங்கிறதுனால தான் now we have the setup of making this இது எல்லாமே வந்து to make that idea effective in a very conscious ன்னு சொல்றதை விட in a deserving way at least to start with அப்படின்ற ஒரு thought வந்து it also makes me think in the on this process of making a podcast there's not one point that you're like இது யாரு பாப்பா அப்படிங்கிற பாயிண்ட் நாங்க யோசிக்கவே இல்லை because end of the day I want to do it and I have the privilege of doing it now so I will do it. இதோட டெமோகிராஃபிக் யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பட் the whole point is இப்போ நீங்க எங்க இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சது இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது இட்ஸ் ஹை தட் we love having people general consider it as a virtual invitation அதனால இங்க யார் பாக்கீங்க யார் கேட்குறீங்கன்னு தெரியல இப்போ நீங்க வந்து இங்க உட்காந்து கேட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதோட virtual experience yes your home your place you can listen to us and அது எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசைக்காக தான் this is happening here now and in general in future what you guys want to know தெரியும் தெரிஞ்சதுல we will be much more happy you can write to us write to அலைகள் இதோட மனசுல சொல்லலாம் இல்ல தபாலா எழுதி அனுப்புறீர்கள் என்றால் அட்ரஸ் கேளுங்க வாட்ஸ்அப்ல சொல்றேன் ஆபீஸ்க்கு வாங்க ஆபீஸ்னு சொல்றது ஒரு மாதிரி இது அலைகள் ஸ்பேஸ் call it space we call it space ஸ்பேஸ்க்கு வாங்க இந்த இடம் இருக்கு இப்படி உட்காந்து வேலை செய்யலாம் அந்த அது ஒரு ரூமே சும்மா இருக்குது இல்லைன்னா இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க உட்காந்து வேலை செய்யலாம் எஸ் நல்லா I guess yes have you as part of yes yes really happy note first episode of first episode of many அப்பலாம் கிடையாது இது first episode of many episodes இத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தன நன்றி வணக்கம் இங்க பெப்சி மோலாம் வருது வணக்கம் சொல்லுங்க அப்படியே ஃபைட் பண்ணிக்கலாம் சுபம் போல தொடரும் சார் தொடரும் வபமனா முடிஞ்சது அவ்வளவுதான் சுபம்னா முடிஞ்சு ஆனா கீழே தொடரும் போடுங்க தொடரும்னு போட்டுரும் தொடரும் 3 புள்ளி வரணும் அப்படி நன்றி வணக்கம் சந்திப்போம் பீஸ் அவுட் மகிழ்ச்சி